அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு அதிர்வு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இந்த வார அதிர்வு நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு தலைப்பில் பேசப் போகின்றோம். மக்களுக்கான கேள்விகளை மக்களுக்காக மக்கள் பிரதிநிதிகளிடம் கேட்கும் அதிர்வு நிகழ்ச்சியில் இந்த வாரமும் மக்களுக்கான ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். முக்கியமாக சமகாலத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்ற தலைப்புகளில் அதிர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த வார நிகழ்ச்சியில் பேசப் போகின்ற தலைப்பை உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் என்னோடு இணைந்திருக்கின்றார் முஷரஃப். வணக்கம் முஷரஃப். வணக்கம். வணக்கம் நன்றாஜ். வணக்கம். இந்த வாரம் நாங்கள் பேச போகிற தலைப்பில் முக்கியமாக முஷரஃப், நாங்கள் பேச போகிற விஷயங்களை பற்றி பார்க்கின்றதுக்கு முதலாக நீங்கள் சற்று விலகி இருப்பதாக தள்ளி இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. சேர்ந்து இருக்கணும்னு விருப்பப்படுறோம். கண்டிப்பாக சேர்ந்து இருக்கணும்னு விருப்பப்பட்டாலும் தனி இருக்கிறது சிறப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அதனால் நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன். இன்றைக்கு நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக நாங்கள் பேச போகிற மக்கள் பிரதிநிதிகள், மக்களுக்கான கேள்விகளை சொல்ல போகிற அந்த பிரதிநிதிகளை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக வந்திருக்கிறது முன்னாள் அமைச்சர், தேசிய காங்கிரஸ் தலைவர், எங்களுக்கு நன்கு பரிச்சயமான அதிர்வு நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட பதில்களை வழங்கி எங்கள் கலைகளுக்கு அறிமுகமான ஒருத்தர் அத்தாவுல்லா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதுபோல் அடுத்த அதிதியாக வந்திருக்கிறது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் தவிசாளர் அப்துல் ரஹ்மான். வணக்கம். முதலாவது நம்ம முன்னாள் அமைச்சரிடம் கேள்வியை கேட்கலாம். எப்படி இருக்கிறீங்க? முதல்ல நல்லா இருக்கிறீங்க. ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே வெல்கம் பண்ணுற நேரம் பூக்கொத்து தருவீங்கன்னு பார்த்தா குற்றச்சாட்டுலேயே தொடங்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையெல்லாம் நான் கேட்குறேன். முன்னாள் அமைச்சர் அத்தாவுல்லா அவர்கள் பொதுத் தேர்தலில் தோல்வியுற்றதன் பிற்பாடு செல்வாக்கு இழந்த நிலையிலே அக்கரைப்பற்றில் கூட மிகவும் எதிர்பாராத தோல்வியை சந்தித்த நிலையில் எப்படி தன்னுடைய அடுத்த கட்ட அரசியலை தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த ஒருவருக்கு இப்பொழுது அதற்கான ஒரு பேசுபொருள் தேவைப்பட்டது. வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது தேவையில்லை, கிழக்கை சுதந்திரமாக மாற்ற வேண்டும், கிழக்கு பிரிந்தே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே சுதந்திர கிழக்கு என்கின்ற ஒரு தொனிப்பொருளில் அத்தாவுல்லா அவர்கள் அடுத்த கட்ட அரசியலுக்காக சில விடயங்களை பேசுகிறார் என்பதான சில கருத்துக்கள். இது நான் சொல்லவில்லை. நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்காக அழைக்கப்பட்ட முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் கூட உங்களை பற்றியதாக அவர்கள் சொல்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அதுதான். இந்த கிழக்கு பிரிய வேண்டும், வடமாகாணத்தோடு இணைந்து இருக்கக்கூடாது என்பதான தற்போதைய அத்தாவுல்லாவினுடைய நிலைப்பாடு என்பது அவருடைய தனிப்பட்ட அரசியல் லாபம் என்பதை தவிர எந்த ஒரு உள்நோக்கம் பொது நோக்கமும் இல்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டு. அதற்கான பதிலிருந்து நம்ம தொடங்கலாம். உண்மையில் வரவேற்பு சிறப்பாக இருக்கிறது. எங்களை போன்றவர்களிடத்திலிருந்து எங்களுடைய மனக்கிடக்கைகள், உள்ள கிடக்கைகளை நீங்கள் இவ்வாறான கேள்விகளின் மூலம் வெளியில் கொண்டு செல்வதற்கு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நான் முதலிலே நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியல் செய்கின்ற பொழுது இரண்டு வகையாக அரசியலை செய்து கொண்டு வருகிறதை நான் பார்த்திருக்கின்றேன். அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் என்று வருகின்றவர்கள், ஒன்று தான் எப்படியாவது பாராளுமன்றம் போக வேண்டும், அல்லது மாகாண சபைகள் அல்லது உள்ளூராட்சி சபைகளிலே அங்கம் வகுக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுப்பது. இன்னொரு அடுத்த பக்கம் இருக்கிறது, தான் சார்ந்த சமூகம், தன்னுடைய நாடு, தன்னுடைய பிரதேசம் தொடர்பான அபிலாசைகளை, அவர்களுக்கான அபிலாசைகளை கூறுவதற்கும் அவர்களுக்கு அநியாயம் வருகின்ற பொழுது அதனை பற்றி பேசுவதற்குமான ஒரு தேவை காரணமாக வெளிக்கிடுகின்ற ஒரு போராட்டம். அப்படியான அந்த போராட்டங்களிலே நாங்கள் எங்களை இணைத்து கொண்டவர்கள். தலைவர் அஷ்ரப் அவர் கட்சி ஆரம்பித்த அந்த காலங்களிலிருந்தே அந்த பெருந்தலைவரோடு நாங்கள் அந்த பாசறையில் வளர்க்கப்பட்டவர்கள். அப்படி வளர்ந்ததனால் நாங்கள் சாதாரணமாக ஒரு பிரதேச சபையினுடைய அங்கத்தவராகவாவது வர வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் கூட நாங்கள் சேரவில்லை. ஆனால் அவரோடு அந்த உண்மைக்குண்மையான அரசியலை நாங்கள் செய்து கொண்ட பொழுது, அவருடைய அரசியல் முஸ்லீம் மக்களுக்காக மாத்திரம் இருக்கவில்லை, உண்மைக்குண்மையாக தமிழ் முஸ்லீம் மக்களுடைய உறவு தொடர்பாக அவருடைய நிலைப்பாடுகள் எங்களுக்கு தெரியும். அப்படி நாங்கள் அரசியல் செய்து வந்ததனால் உண்மையில் அவருடைய மரணத்துக்கு பிறகும் அவர் வாழ்ந்த காலத்திலும் உண்மைக்குண்மையாக நாங்கள் உழைத்து கொண்டு போகின்ற பொழுது இந்த இலங்கையில் ஒரு சிறுபான்மை மகன் அடையக்கூடிய எத்தனையோ பதவிகளை நாங்களும் என்போன்ற எத்தனையோ பேர் அடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அரசியல் செய்கின்றவன் என்கின்ற அடிப்படையில் மீள எழுவதற்கு அல்லது தங்களை ஸ்திரப்படுத்தி கொள்வதற்காக நாங்கள் அரசியல் செய்து கொண்டு போகிறோம் என்று நினைப்பதற்கு நாங்கள் இடம் அளிக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் அவற்றை முழுமையாக அனுபவித்தவர்கள். எங்களுக்கு அது அவ்வாறான ஒரு அவசியம் இல்லை. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். அதாவது முன்னாள் அமைச்சரினுடைய இறந்த காலத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போதும்
குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை எடுத்து பார்த்தால் அபிவிருத்தி என்பதை மிகவும் எப்படி சொல்வது, ஒரு அள்ளித்தளித்த ஒருவர் என்பது போன்றதான ஒரு தோற்றப்பாடு இருந்தது. அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக எல்லோருமே எண்ணி பார்த்திடாத அபிவிருத்தியை செய்தவர் நீங்கள் என்பதில் மாற்று கருத்தை யாரும் முன்வைப்பது கிடையாது. எனவே முன்னாள் ஜனாதிபதிக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு ஒற்றுமையாக அதை பார்ப்பார்கள். அதே போன்று உங்களுக்குள் இருக்கின்ற இன்னும் ஒரு ஒற்றுமையாக ஒப்பீடாக நான் கூட அதை பார்ப்பதுண்டு. உரிமைசார் அரசியலிலே நீங்கள் இருவரும் தோற்றுப்போனவர்கள் என்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய பிரதேசத்தை சார்ந்தவர்களே உங்களை நிராகரித்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அபிவிருத்தி செய்யவில்லை என்று யாரும் குற்றம் சுமத்த முடியாது. இன்று உங்களுடைய பகுதியில் இருக்கின்ற பெரும்பான்மை கட்சிகள் குறிப்பாக ஒரு சில நடவடிக்கைகளை ஏனும் செய்யாமல் இன்னும் அவர்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் அத்தனை சேவைகளை செய்தீர்கள். இலங்கையிலே முன்னாள் ஜனாதிபதியினுடைய நிலைப்பாடும் அதுதான். பாலம் போட்டார், பாதைகள் அமைத்தார், கட்டிடங்கள் அமைத்தார், இருந்தும் தேர்தலில் தோல்வியுற்றார். அதே நிலைப்பாடு தான் உங்களுக்குள். காரணம் என்னவென்றால் உரிமைசார் அரசியல் என்பதிலிருந்து நீங்கள் தூரமாக இருந்தீர்கள். அதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். அப்படி இருக்கிற போது சுதந்திர கிழக்கு என்கின்ற ஒரு உரிமைசார் குரலோடு நீங்கள் மீள வந்திருப்பதாக எண்ணுகின்ற போது அந்த குற்றச்சாட்டு, அவர்கள் உங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு சரியானது தான் என்பதாகவும் தோன்றுகிறது உங்கள் பதில். உண்மையில் இதுவும் ஒரு நல்ல கேள்வி. இந்த வடகிழக்கு இணைப்பு பிரிப்பான விடயங்களை நாங்கள் பேசுகின்ற பொழுதே அதனை பேசிக்கொண்டு போவதா அல்லது இதற்கு வேறையாக நாங்கள் பதிலளிப்பதா என்கின்ற ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நான் இதற்கு பதிலளிக்கின்ற பொழுது ஒரு நீண்ட இல்லை, வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதும் ஒரு உரிமை சார்ந்த ஒரு விஷயம். இணைப்பு பிரிப்பு என்பது முஸ்லிம்களினுடைய உரிமை சார்ந்த ஒரு விடயம். உங்களுடைய கடந்த காலத்திலே நீங்கள் உரிமை சார்ந்து எதை செய்திருக்கிறீர்கள் என்பதான ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அதிலிருந்து அதற்காகத்தான் நான் உங்களிடத்திலே கேட்கிறேன். அதற்குரிய நேரம் எனக்கு தர வேண்டும். அதாவது நான் தொடர்ச்சியாக அந்த விடயத்தை பேசிக்கொள்வதற்கு அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசலாம். எங்களுடைய அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அறிமுகத்தையும் எடுத்துக்கொண்டு அதை பற்றி நாங்கள் விரிவான விடயங்களுக்கு வரலாம். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு அரசியல் சார்ந்த இயக்கமாக மாறி இருக்கின்றது. உங்களுடைய நிலைப்பாடு வடகிழக்கு இணைப்பு தொடர்பாக அல்லது வடகிழக்கு பிரிந்தே இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு நேரடியாக உங்களுடைய அந்த கேள்வியிலிருந்தே வருகின்றோம். மீண்டும் ஒரு அதிர்வு நிகழ்விலே இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் இது ஒரு காலத்துக்கு பொருத்தமான பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இந்த அமர்விலே தமிழ் அரசியலையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இன்னும் ஓரிருவர் இருந்திருந்தால் இந்த விஷயத்தை பேசுவது மிகவும் பிரயோசனமாக சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இருந்தாலும் கடந்த வாரம் கூட வீரகேசரி பத்திரிகையிலே நான் வழங்கியிருந்த ஒரு செவ்வியிலே இந்த விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். வடகிழக்கு இணைப்பு பிரிப்பு என்கிற விஷயம் இலங்கையிலே அரசியல் தீர்வுக்கான, குறிப்பாக வடகிழக்குக்கான அதிகார பரவலாக தொடர்பான மிக முக்கியமான ஒன்று. இப்போது வடகிழக்குக்கான அதிகார பரவலாக்கலை அந்த அரசியல் தீர்வை எந்த நிலையில் நின்று நோக்குவது? காலங்காலமாக நான் என்னுடைய அவதானம், இங்கே முன்னாள் அமைச்சர் தாவூல் அவர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்த காலத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்கிற அந்த கட்சி, இப்போது கட்சியாக இருக்கிற அந்த இயக்கம், அப்போது இயக்கமாக இருந்தது, ஆரம்பிக்கிற காலத்திலே நிறைய இந்த விஷயங்களை பேசியிருக்கிறார்கள், நாங்கள் அவதானித்திருக்கிறோம். ஆனால் கால ஓட்டத்திலே இந்த வடகிழக்கு இணைப்பு என்கிற விஷயமும் அரசியல் தீர்வு என்கிற அந்த கோஷங்களும் அரசியல்வாதிகளுக்குரிய தீர்வுகளாக பேசப்படுகிறதை தவிர மக்களுக்கான தீர்வுகளாக பேசப்படவில்லை. அதை இன்னும் விளக்கமாக சொல்வதென்றால், மக்களுடைய தேவைகளின் அடிப்படையில் நின்று இந்த விஷயங்களை பேசுகின்ற அந்த யதார்த்தம் இங்கே மறக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் தமது அரசியல் ஸ்திரங்களை, அரசியல் நிலைப்பாடில் உறுதிப்படுத்துவதற்காக இந்த கோஷங்களை வைக்கிறார்கள். மக்களுடைய தேவைகள் புறக்கணிக்கப்பட்ட தேவைகள் இந்த கோஷம் முன்வைக்கப்படுகிறது, யதார்த்தங்கள் புறக்கணிக்கப்பட்டும் தேவை முன்வைக்கப்படுகிறது. எனவே தான் மிக சுருக்கமாக எங்களுடைய நிலைப்பாடு, அரசியல் தீர்வு என்பது வடகிழக்கு இணைப்பா பிரிப்பா என்பதை நான் பிறகு விஷயம் விளக்கமாக சொல்கிறேன். அரசியல் தீர்வு என்பது அரசியல்வாதிகள் கட்சிகளுக்கான தீர்வாக இல்லாமல் மக்களுக்கான தீர்வாக முதலில் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், வடகிழக்குக்கான அரசியல் தீர்வு மக்களுக்கான தீர்வாக அமைய வேண்டும் என்றால் எதை மையப்படுத்தியாக இருக்க வேண்டும்? இப்போது மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை மையப்படுத்தியாக இருக்க வேண்டும். அங்கே பிரதானமாக 2 சிறுபான்மை மக்கள் கூட்டம் இருக்கிறது. தமிழ் மக்கள், அரசியல் ரீதியாக அடையாளப்படுத்தப்படுகிற 2 மக்கள் கூட்டம் இருக்கிறது, தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள். இந்த 2 மக்களுடைய பொதுவான அரசியல் அபிலாஷைகள் இருக்கிறது, தனித்தனியான பிரத்யேகமான அரசியல் அபிலாஷைகள் இருக்கிறது. இங்கே பாரம்பரியமாக இந்த இனப்பிரச்சனையுடைய பின்னணியை பார்க்கிற போது அங்கே ஏன் இந்த பிரச்சனை உருவானது என்று பார்த்தால்,
மிக அடிப்படையான விஷயம் பாரபட்சம். இந்த நாட்டிலே மத்திய அரசாங்கம் சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டினுடைய ஆட்சி முறை, அதாவது ஒற்றை ஆட்சி முறை அல்லது மத்திய ஆட்சி முறை என்பது இருக்கிற எல்லா மக்களையும் அரவணைத்து செல்கிற நீதியான பாரபட்சம் இல்லாத ஒரு ஆட்சியாக இருந்திருக்கும் என்றால் இந்த இனப்பிரச்சனை என்கிற விஷயமா வந்திருக்கிறது. நாங்கள் நல்ல உதாரணங்களை வெளியே பார்க்கிறோம். சிங்கப்பூர் எடுத்துக்கொண்டால் மிக மிக அருமையாக அங்கே மொழிக்குரிய சம முக்கியத்துவம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போய் இறங்கி விமான நிலையத்தில் இறங்கினால் அதனை பார்க்க முடியும். எல்லா மொழிகளுக்கும் சம ஏன் இந்த நாட்டிலே கிடைக்கவில்லை? எனவே பாரபட்சமும் அநீதியான அணுகுமுறையும் தான் இந்த நாட்டிலே இனப்பிரச்சனைக்கான அடிப்படை. இந்த பாரபட்சங்களுடைய பிரதிபலிப்புகளை பார்க்கிற போது காணி விவகாரத்திலே, வளப்பங்கீட்டிலே, அரச உத்தியோகத்திலே, கல்வி வாய்ப்பிலே, கலாசார ஏனைய தனித்துவங்களை பாதுகாப்பதிலே என்று பல விஷயங்களிலே பாரபட்சம் அநீதி நடந்திருக்கிறது. இந்த பாரபட்சங்களுக்கும் அநீதிகளுக்கும் தீர்வு கொடுக்கிறதாக அரசியல் தீர்வு வருகிற போது வர வேண்டும் என்பது முதலாவது விஷயம். இப்போது இது பொதுவான விஷயம். இப்போ வடகிழக்கு இணைப்பை பெறுகிற போது வடக்கும் கிழக்கும் இணைந்ததாக இருந்தால் மாத்திரமே தமிழ் மக்களுக்குரிய தீர்வு சாத்தியப்படும் என்பது யதார்த்தத்துக்கு புறம்பானது. நான் சொன்ன இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பட்டியலிட்டால் காணி பிரச்சனை, வளப்பங்கீடு, அரசு வேலை வாய்ப்பு, கல்வி, கலாசார பாதுகாப்பு போன்ற விஷயங்களை பட்டியலிட்டால் வடக்கில் இருக்கிற மக்களுக்கு வடக்கிலும், கிழக்கில் இருக்கிற மக்களுக்கும் கிழக்கிலும் இந்த தீர்வுகளை வழங்கினால் மக்களுடைய பிரச்சனைகள் தீராதா? தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீரும். உதாரணத்தை நான் சொல்கிறேன். வடமாகாணம் இருக்கிறது. வடமாகாணத்திலே இப்போது பகிரப்பட்டிருக்கிற அதிகாரத்திலே பல குறைபாடுகள் இருப்பதாக சொல்லப்படும். ஓகே, இருக்கிற அதிகாரங்களை வைத்துக்கொண்டு வடமாகாண மக்களுடைய எத்தனை பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகளை வடமாகாண சபை தீர்த்திருக்கிறது என்று ஒரு ஆய்வு செய்தால் இல்லை. அரசியல் கோஷங்களுக்கும் அரசியல் வேலை திட்டங்களுக்கும் வடமாகாண சபை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வுகளை காணவில்லை. நான் ஒருமுறை வேதனையோடு அதை அவதானித்த ஒரு சம்பவம். ஒரு நாள் தொலைக்காட்சியிலே பார்த்தேன். ஒரு வடமாகாணத்தைச் சேர்ந்த ஒரு விதவை பெண்மணி, தனது உறவுகளை, கணவனை, பிள்ளையை யுத்தத்திலே தொலைத்து விட்ட பெண்மணி வறுமையில் கோரத்திலே சிக்கி அழுத ஒரு காட்சியை அந்த தொலைக்காட்சி காட்டியது. அடுத்த நாள் காலையிலே நான் வடமாகாண சபையில் இருக்கிற ஒரு உறுப்பினருக்கு தொலைபேசியில் அழைத்து இது போன்ற இந்த விதவைகளுக்கு, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட விதவைகளுக்கு நீங்கள் அளித்த புனர்வாழ்வு என்ன, எத்தனை வாழ்வாதாரம் என்ன என்று கேட்டால் அவரிடம் பதிலில்லை. ஏறத்தாழ எதுவும் இல்லை என்று அவர் சொன்னார். வெக்கத்தை விட்டு சொன்னார். இப்போது நான் கேட்கிறேன், இந்த அரசியல் அதிகாரமும் இந்த பிரச்சனையில் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவில்லை என்றால் வடகிழக்கு இணைப்பு என்பது எங்கே பயன்படுகிறது? வடகிழக்கு இணைப்பு என்பது யாருக்காக பேசப்படுகிறது? எனவே முதலில் மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்று பேசுகிற போது நான் நினைக்கிறேன், முதலாவதாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வடகிழக்கு இணைப்பு அவசியம் என்ற கோஷத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்துல் ரஹ்மான் அவர்களே, நான் இடையில் குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். அதாவது மேலோட்டமான அபிவிருத்தி சார்ந்த அல்லது தேவை சார்ந்த அரசியல் பற்றி பேசுகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாங்கள் கடந்து இப்போது அரசியலமைப்பு மாற்றம் ரீதியாக, அரசியலமைப்பின் மாற்றம் மூலமாக ஒரு தீர்வை நோக்கி பயணிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி மிக தீர்க்கமான முடிவுகள் எடுத்தது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பல முஸ்லிம் தலைமைகள் பின்வாங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் நல்லாட்சிக்கான மாற்றத்துக்கான முதலாவது குரலாக ஒலித்தது. ஒரு நேரடியான பதிலை எதிர்பார்க்கின்றோம். வடகிழக்கு இணைந்திருக்க வேண்டுமா, பிரிந்திருக்க வேண்டுமா? தமிழ் பேசுகின்ற மக்களுடைய நலன் சார்ந்த விடயங்கள். தமிழ் பேசுகின்ற மக்கள் என்கிற அந்த வார்த்தைக்குள் 2 மக்கள் கூட்டம் இருக்கிறது. தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள். ஆரம்பத்திலே நான் சொன்னது போல தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வடகிழக்கு இணைக்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற வாதத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொன்னபடி மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தீர்ப்பதற்கு. இன்னொரு பக்கத்திலே முஸ்லிம் மக்களுக்கு வடகிழக்கு இணைப்பிலே மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது, அபாயகரமான பாதிப்பு இருக்குது. நீண்ட காலமாக நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆரம்பம் கூட அந்த யதார்த்தத்திலிருந்து தான் உருவானது. என்றால் 1987ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்த காலத்தின் போது முஸ்லீம்களுடைய அந்த அபிலாஷை உள்வாங்கப்படவில்லை, அதை பேசக்கூடிய ஒரு அரசியல் சக்தி இருக்கவில்லை, அரசியல் முகவரி இருக்கவில்லை என்பதற்காகத்தான் அந்த இயக்கம், அந்த கட்சி கூட உருவானது. எனவே கிழக்கு மக்கள் தங்களது இருக்கிற அந்த அரசியல் முக்கியத்துவத்தை, அரசியல் பலத்தை இழந்துவிட்டு சந்திக்க போகிற அந்த அபாயங்கள் என்பது மிக பாரதூரமானவை. அதை விட்டுத்தாருங்கள் என்று கேட்கிற எந்த யதார்த்தத்தையும் தமிழ் தரப்பிலிருந்து பார்க்க முடியும். அண்மையிலே கூட தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார்கள், முஸ்லீம்கள் இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று. நாங்கள் அதற்கான எந்த யதார்த்தத்தையும் பார்க்கவில்லை முஸ்லீம்களுடைய பக்கத்திலே பார்க்கிற போது. இன்னொரு பக்கத்திலே உண்மையில் வடகிழக்கு இணைப்பு என்பதை வலியுறுத்தாமல் இருப்பது முஸ்லீம்களுக்கு செய்கிற உதவி மாத்திரமல்ல, தமிழ் சமூகத்துக்கும் செய்கிற உதவி என்பதனை தமிழ் தலைமைத்துவத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எப்படி என்றால், உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே அரசியல் என்னதான் நாங்கள் பேசிக்கொண்டாலும்
அதிகார பரவு என்பது ஒரு யாப்பு மாற்றத்துக்கூடாக வர வேண்டிய ஒரு விஷயம். வெறுமனே சாதாரண ஒரு சட்ட திருத்தங்கள் போல கொண்டு வர முடியாது. ஒரு யாப்பு திருத்தத்துக்கூட வர வேண்டியது. யாப்பு திருத்தம் என்பது இந்த நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுடைய அந்த அரசியல் ஆணையிலே தங்கி இருக்கிறது. சில நேரம் அது ஒரு ஒரு என்னது ரெஃபரண்டம், இந்த சர்வஜன வாக்கெடுப்பில் தீர்மானிக்கப்படக்கூடிய விஷயமாக புறமாறும். அப்படி பார்க்கிற போது தமிழ் மக்களுக்கான தீர்வை வென்று கொடுக்கிற போது தமிழ் தலைமைகள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இப்போது இருக்க யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எப்படி இதை சாத்தியமாக்குவது என்பது முக்கியமாக இருக்கணும். அதில் இரண்டு விஷயம். ஒன்று, முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில் வடகிழக்கு இணைப்பது என்பது ஒரு அபாயகரமான விஷயமாக நோக்கப்படுகிறது. எனவே முஸ்லிம் மக்களுடைய அங்கீகாரம் ஏற்படுத்தப்பட போகிற எந்த ஒரு தீர்வுக்கும் சாதகம் இல்லாமல் போனால் அது தமிழ் மக்களுடைய கிடைக்கிற தீர்வையும் பாதிக்கும். எனவே தமிழ் மக்களுடைய நலன்களுக்காகவும் இந்த வடகிழக்கு இணைப்பு என்கிற விஷயத்தை வலியுறுத்துவதன் யதார்த்தத்தை தமிழ் தலைமைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இன்னொரு பக்கத்திலே சிங்கள மக்கள் மத்தியிலும் இது ஒரு 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 அச்சமான சூழ்நிலை. அது பற்றிய விடயங்களுக்கு வரலாம். தெற்கில் பேசுகின்ற விடயங்களுக்கு வரலாம். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி வடகிழக்கு இணைக்கப்படக்கூடாது, இணைக்கப்படுகின்ற போது வருகின்ற பிரச்சனைகளை பற்றி அது இன்னும் கொஞ்சம் மாற சொல்லலாம். வடகிழக்கு இணைப்பு என்பது தீர்வுக்கான அடிப்படையாக அமைய வேண்டிய யதார்த்தம் இல்லை என்பதை நாங்கள் சொல்கிறோம். இல்லை, நாங்கள் நேரடியாக ஒரு விஷயத்தை கேட்குறோம். உங்களுடைய கருத்து, வடகிழக்கு இணைந்திருக்க வேண்டுமா, பிரிந்திருக்க வேண்டும்? முஸ்லிம் மக்களுடைய நலன்களை பொறுத்தவரையிலும் வடக்கு மக்கள் நலன்களை பொறுத்தவரையிலும் இப்போது வடகிழக்கு பிரிந்த நிலையில் ஒரு தீர்வை கொண்டு வருவதுதான் மக்களுக்கு நீதியானது, மக்களுக்கும் யதார்த்தமானது, தீர்வை உருவாக்குவதற்கும் சாத்தியமானது என்று நாங்கள் இது பற்றி விரிவான விடயங்களை பேசலாம். தாவல் அவர்களிடம் நாங்கள் வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமான அவருடைய அந்த விரிவான இடத்திலே தொடங்குவோம். நாம் அவருக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை என்று நினைக்கின்றேன். நீங்கள் அதற்கான பதிலை சொல்லலாம். உண்மையிலேயே உங்களுடைய கேள்வி வடகிழக்கு இணைப்பு, பிரிப்பு, தமிழ் மக்களுடைய தீர்வு, நீங்கள் கடைசியாக கேட்ட நீங்கள் இவ்வளவு அபிவிருத்திகளையும் செய்தும் என்ற விடயங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக நான் பதிலளிக்கலாம் என்று நினைக்கிறேன். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணம் தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல் வாழ்ந்து வருகின்ற ஒரு மாகாணம். அதனை சுருக்கமாக சொன்னால் கிழக்கிற்கு வெளியே உள்ள எந்த தமிழர்களோ முஸ்லீம்களோ அனுபவிக்காத அனுபவங்களும் அந்த உறவும் எங்கள் மத்தியிலே இருந்து வந்திருக்கிறது. கிழக்கு மாகாணம் ஒருவரிலே ஒருவர் தங்கி வாழ்கின்ற ஒரு நிலைமை அங்கே இருக்கிறது. முஸ்லீம்களிலே தமிழர்களும் தமிழர்களிலே முஸ்லீம்களும் தங்கியிருந்திருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தினுடைய ஒரு ஒரு ஊரிலே இருந்து யாராவது தமிழரோ முஸ்லீமோ வெளியிலே வருகின்ற பொழுது அங்கு சந்திக்கின்றவர்கள், பொதுவான இடங்களிலே பேசுகின்றவர்கள் எல்லோரும் தமிழர்கள் முஸ்லீம்களாக இருந்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள், கற்பித்த ஆசிரியர்கள் தமிழர்களும் முஸ்லீம்களும் என்று அப்படி இரண்டர கலந்து அவர்கள் இருப்பதனால் ஒரு பொழுதுமே அவர்களுக்குள் அங்கு முஸ்லீம் பேரினவாதம் அல்லது தமிழ் பேரினவாதம் என்கின்ற ஒன்று அந்த கிழக்கு மாகாணத்திலே இருக்கவில்லை. இந்த வரலாற்றில் இலங்கையில் மாகாணங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தினர் உருவாக்குகின்ற பொழுதும் கிழக்கு மாகாணம் தனிமையில் தான் இருந்திருக்கிறது. 5 மாகாணங்கள். மொழி வழக்கை நீங்கள் பார்த்தால் கூட, சாதாரணமாக நாங்கள் பேசுவோம், மொழி வழக்கு கூட கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒரு மொழியைத்தான் பேசுகிறார்கள். தமிழிலும் ஒரு வகையான மொழி. இந்தியாவிலே பேசுகின்ற தமிழ் மொழி வேறு, யாழ்ப்பாணத்தில் பேசுகின்ற தமிழ் மொழி வேறு, தமிழ்தான். காலியிலே பேசுகின்ற தமிழ் வேறு, கொழும்பு தமிழ் வேறு. இவற்றை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கிழக்கு மாகாணம் என்கின்ற பொழுது பொத்துவிலே அல்லது பாணமையிலே இருந்து புல்மோட்டை வரையிலான அத்தனை கிராமங்களிலே வாழ்கின்ற மக்களும் ஒரே மொழியை பேசி வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது ரஹ்மான் அவர்களும் அதை சொன்னார்கள். அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது முஸ்லீம் மக்கள் எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்தினர்களாக, ஆதரவாளர்களாக இருந்து எல்லா பிரதேசங்களிலும் முஸ்லீம் ராஜாக்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் குட்டி ராஜாக்களாக எல்லா பிரதேசங்களிலே இருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அங்கு அந்த ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது கிழக்கு முஸ்லீம்களையோ கிழக்கு தமிழர்களையோ கலந்தாலோசிக்காமல் வெறுமனே கிழக்கு மாகாணம் வடக்கோடு இணைக்கப்பட்டு எந்த விதமான அரசியல் அதிகாரமும் இல்லாதவர்களாக, அரசியல் சக்தி இல்லாதவர்களாக அங்கு அந்த நிலைமை உருவானது. இது நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்ற ஒரு விஷயம். அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையினுடைய இங்கே மத்திய அரசிலே இருந்த தலைவர்களும் முஸ்லீம்களை கணக்கெடுக்கவில்லை. கிழக்கு மாகாணத்தினுடைய தமிழர்களை பற்றி அவர்கள் கணக்கெடுக்கவும் இல்லை. தமிழ் தலைவர்களும் அதனை கணக்கெடுக்கவில்லை.
இவ்வாறு அவர்கள் செய்ததிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு ஆயத்தமே ரஹ்மான் அவர்கள் சொன்னது போன்று முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் ஸ்தாபனம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட முஸ்லீம் மக்கள் கூடுதலான வாக்குகளை அதற்கு அளித்தார்கள். உண்மையில் வடகிழக்கு மாகாண சபையிலே நான் இருந்த ஒரு அங்கத்தவர், இணைந்த வடகிழக்கு மாகாண சபை நான் இருக்கிறேன். இப்போ இருக்கின்ற அரசியல் தலைமைகளுக்குள் கூடுதலான அந்த அனுபவங்கள் அந்த வடகிழக்கு தொடர்பானவற்றிலே இருக்கிறது. பாருங்கள், அந்த சபையில் முஸ்லீம் அங்கத்தினர்கள் 17 பேர் இல்லாமலேயே அந்த சபை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமலே அந்த சபை உருவாக்கலாம், முஸ்லீம்களுடைய எந்த விதமான அனுசரணை இல்லாமலும் அது உருவாக்கலாம் என்கின்ற அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, இவ்வாறு ஏற்பட்டு நீண்ட விஷயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். உங்களுக்கு தெரியும், தமிழ் விடுதலை போராட்டம் என்ற பெயரில் ஒரு குழு அல்ல எத்தனையோ ஆயுத குழுக்கள் உருவாக்கப்பட்டது. உண்மையில் இந்த ஆயுத குழுக்கள் எல்லாம் யதார்த்தத்துக்கு முரணாக, மனிதத்துவத்திற்கு முரணாக, கடைசியில் ஒருவரை ஒருவர் அவர்களை நிலைநிறுத்தி பாதுகாத்துக் கொள்வதற்காக வெளிநாட்டு சக்திகளுடைய உதவிகளை கோரியதன் காரணமாக அந்த போராட்டங்கள் தோல்வியில் போய் முடிந்த ஒரு காலத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த கால ஓட்டங்களிலே முஸ்லீம்கள் ஆளப்படுகின்றவர்களாகவும் பார்க்கப்பட்டு, முஸ்லீம்களுடைய உடைமைகள் பறிக்கப்பட்டு, முஸ்லீம்கள் கிள்ளுக்கிரைகளாக மாறிய ஒரு வரலாறு அந்த காலத்தில் இருந்தது. திடீரென இருந்த கிழக்கு மாகாணத்தில் வாழ்ந்த தமிழ் சாதாரணமான நண்பர்கள், சாதாரணமான குடிமகன் கூட அங்கு பேரினவாத ஒரு சக்தி உந்துதலினால் ஒவ்வொரு ஊரிலும் எழுகின்ற ஒரு நிலைமை உருவானது. தமிழர்களும் முஸ்லீம்களும் சந்தோஷமாக வாழ்ந்த, உதாரணமாக அக்கறை பெற்று ஆலடி வெம்பு என்று சொன்னால், ஆலடி வெம்பிலே தமிழ் பேரினவாதம் உருவாக ஆரம்பித்தது. ஏன் காத்தாங்குடி ஆரப்பத்தை என்றால் ஆரப்பத்தையில் தமிழ் பேரினவாதம் உருவாகுவதற்கு எத்தனித்தது. அதேபோன்று ஏறாவூரில் அந்த நிலைமை உருவானது. இவ்வாறு எல்லா இடங்களிலும் அது உருவானது. போதாதற்கு வடமாகாணத்திலே இருந்து அங்கே இருக்கின்ற முஸ்லீம்கள் முற்றுமுழுதாக வெளியேற்றப்பட்ட அந்த வரலாறும் அங்கே இருக்கிறது. இந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முஸ்லீம் காங்கிரஸ், வடகிழக்கு இணைப்பு, இவைகளையெல்லாம் ஒன்றாக நாங்கள் ஒரு பார்வையிலே பார்க்கின்ற பொழுது வடமாகாணத்தோடு கிழக்கு மாகாணம் ஒரு நாளும் ஒன்றாக இருந்திருக்கவில்லை. ஒரு விஷயம் எந்த ஆட்சியிலும் இருக்கவில்லை. இரண்டாவது விடயம், வடமாகாணத்திலிருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டது என்கின்ற அந்த வரலாறு இந்த விடுதலை புலிகளுடைய காலத்தில் மாத்திரமல்ல, வரலாற்றிலே 890களில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியும். முக்குவர்களையும் முஸ்லீம்களையும் வடமாகாணத்திலிருந்து வெளியேற்றிய வரலாறுகளை நாங்கள் எல்லோரும் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நல்லூர் கந்தசாமி கோயிலுக்குள் புனிதமாக நினைக்கின்ற அந்த கோயில், அந்த குருக்கள் வளவு என்கின்ற வளவிற்குள் இன்றும் ஒரு சிக்கந்தர் என்கின்ற முஸ்லீம் பெரியாருடைய ஜியாரம் அங்கே இருக்கிறது. அந்த ஒல்லாந்தர் போத்திக்கேயனுடைய காலத்தில் எல்லாம் முஸ்லீம்களை அங்கிருந்து வெளியேற்றி மிகவும் பிரச்சனைகள் ஏற்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனை நாங்கள் நீளமாக நாங்கள் சொல்ல முடியாது. இருந்தாலும் வரலாற்றுகளை நான் தொட்டு தொட்டு வைக்கிறேன். இவைகளெல்லாம் அடியொற்றியதாக இந்த விடயம் வந்த பொழுது முஸ்லீம்களுக்கு சாதாரணமாக நாங்கள் பார்த்தால், இப்போ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் முஸ்லீம்களுக்கு அநியாயம் நடந்தது, இதொரு புறம். இதெல்லாம் அப்படியே கண்டினியூவாக தொடர்ச்சியாக போய் ஆட்சியில் அதிகாரம் இல்லை, இந்திய படை வருகின்ற ஒரு நிலைமை வந்தது. இந்திய படையும் முஸ்லீம்களுக்கென்றே அநியாயங்களை செய்தது. விடுதலை புலிகள் என்றும் மற்ற குழுக்கள் என்றும் தமிழ் நல்ல பெரியவர்களை அழித்து கொண்டார்கள். அதில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் எங்களுடைய எத்தனையோ ஆசிரியர்களை, பெரும்பெரும் நண்பர்களை, தமிழர்களை கொண்டு குவித்திருக்கிறார்கள். தமிழ் தலைமைகளை, அமிர்தலிங்கம் போன்ற ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் காண முடியுமா? அவர்களை அழித்திருக்கிறார்கள். சிதம்பரம் ஒரு இடையிலே தப்பிக்கொண்டார். இவ்வாறு இந்த நாட்டினுடைய உண்மைக்குண்மையான அரசியல் தலைமைகள், தமிழ் முஸ்லீம் தலைமைகள், முதலாளிமார்கள் என்று கொன்று குவித்த அந்த வரலாறை நாங்கள் பார்த்தோம். ஏன் பள்ளிவாசலுக்குள் கொன்றார்கள். இவைகளெல்லாம் நாங்கள் அந்த வரலாற்றிலே கண்டோம். இந்த அடிப்படையிலே முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் அவர் வெளியிலே வந்து முஸ்லீம்களை அரசியல் மயப்படுத்தினார். அவர் முஸ்லீம்களை அரசியல் மயப்படுத்துகின்ற பொழுது முஸ்லீம்களுக்காக மாத்திரம் என்று அந்த அரசியலை அவர் செய்யவில்லை. அவர் குறிப்பாக அவர் தமிழர் பிரதேசத்திலே வாழ்ந்து ஒருவர். கல்முனையில் தமிழ் குறிச்சியிலே தான் அவருடைய வீடு இருந்தது. அவர்தான் முதலாவது அகதியாக கொழும்புக்கு வந்து குடியேறியவர். அவருடைய
நண்பர்கள், அவருடைய ஆசிரியர், அவருடைய உறவுகள் தமிழ் மக்களோடு நெருக்கமாக இருந்தது. எனவே இந்த பிரச்சனைக்கு மொத்தமாக தீர்வு வர வேண்டும் என்பதற்காக அவர் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக அவர் போராடினார். முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் கிழக்கிலும் வடக்கிலும் இருக்கின்ற இந்த கொடூரமான நிலைமையிலிருந்து விடுபட வேண்டும் மக்கள் என்று அவர் போராடினார். அப்பொழுதுதான் நாங்கள் அரசியலுக்குள் போகிறோம். எங்களுக்கு ஒரு தேவையும் இல்லை, பிரதேச சபைக்குள் போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகவே அப்படி நாங்கள் போய் அந்த அரசியலிலே தெளிவாக தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய பாசறையிலே புடம்போடப்பட்டு நாங்கள் வளர்ந்து வந்தோம். இந்த கால ஓட்டத்திலே தலைவர் அஷ்ரப் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்த பொழுது அன்று முஸ்லீம்களுக்கு குரல் இருக்கவில்லை. தமிழ் தலைவர்களும் தமிழ் தரப்பும் தமிழ் ஆயுத போராளிகளும் ரணில் விக்ரம அதாவது ஜேஆர் ஜெயவர்தன அவர்களும் தான் இருந்தார்கள். முஸ்லீம் தலைமைகளை எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்து உங்களுக்கு தேவையில்லை என்றால் எங்கள் போங்கள் என்று வெளியே அனுப்பிவிட்டார்கள் அந்த முஸ்லீம் தலைமைகளை ஜேஆர் ஜெயவர்தன் அவர்கள். இந்த ஓட்டத்தில் அவருடைய அந்த முயற்சியினால், தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய முயற்சியினால் எல்லோ முஸ்லீம் மக்களும் முடியுமானவரை எல்லோரும் அவரோடு அணி திரண்டார்கள். அவர் அன்று சொன்னது, இன்னும் ஒரு இவ்வாறான பேச்சுவார்த்தை வருகின்ற பொழுது நாங்கள் எமது கட்சி எமது சமூகம் அந்த பேச்சுவார்த்தையிலே சமனாக இருந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். கிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லீம்களும் தமிழர்களும் மீண்டும் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு வழி பிறக்கும் என்று அவர் சொன்னார். உண்மையிலே அவர் மரணித்தார். அது தாங்க முடியாத ஒரு வேதனை. அதற்கு பிறகு அந்த கட்சியில் நாங்கள் இன்னும் ஒருவரை தலைவராக்கி மூத்தவர்களாக கட்சியின் போராளிகளாக நாங்கள் இருந்து கொண்டு தவிசாளராக அந்த கட்சியிலே நாங்கள் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் மாத்திரமல்ல, ஒரு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசாங்கத்தை ரணில் விக்ரமசிங்கே அவர்களை மீண்டும் ஆட்சியிலே கொண்டு வருகின்ற நிலைமை அங்கே தோற்றுவிக்கப்பட்டது. தலைவர் அஷ்ரப் அவர்கள் அன்று அவர் மரணிக்கும் வரை சொன்ன ஒரு வசனம், ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நம்ப மாட்டோம், முஸ்லீம்களோ முஸ்லீம் சமூகமோ அவருடைய வாகனத்தில் ஏறாது என்று அவர் கடைசி வரையுமே சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் முஸ்லீம் காங்கிரஸினுடைய 2வது தலைவராக வந்த எங்களுடைய ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், இல்லை இது ஒரு ஐக்கிய தேசிய நான் குறுக்கிறதுக்கு நீங்கள் மன்னிக்கணும், நீண்ட வரலாறு நீங்கள் பேசுகிறீர்கள். அதாவது உங்களுடைய கேள்விக்கும் வடகிழக்கு இணைப்பு எல்லாவற்றுக்குமான ஒரு பதிலாக நான் இருந்தாலும் நான் உங்களிடம் கேட்கின்றது என்னவென்றால், நீங்கள் பேசுகின்ற போது நிறைய கேள்விகள் எழுகின்றன. குறிப்பாக நீங்கள் சொன்ன தமிழ் தலைவர்கள் கொல்லப்பட்ட விஷயங்கள், முஸ்லீம்கள் விரட்டி அடிக்கப்பட்டது 90ஆம் ஆண்டு, முஸ்லீம் தலைமைகள் கொல்லப்பட்டது, இப்படி இந்த காரணங்கள் எல்லாவற்றிற்கு பின்னாலும் விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. பள்ளிவாயலில் கொண்டு வைத்ததாக இருக்கலாம். எனவே அந்த யுத்த காலத்தை நாம் மீட்டி பார்க்கின்ற போது எல்லா தரப்புகளிலும் தவறுகள் இருக்கின்றன. அரசாங்க தரப்பில் தவறுகள் இருக்கின்றன, விடுதலை புலிகள் தரப்பில் தவறுகள் இருக்கின்றன. அதே போன்று முஸ்லீம்கள் கூட அன்றைய காலகட்டத்தில் பழிக்கு பழி என்கின்ற அடிப்படையில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்த வரலாறுகளும் உண்டு. இப்பொழுது ஒரு நல்லிணக்கம் சார்ந்த ஒரு சூழலில் இருக்கின்றோம். நான் ஏன் உங்களை இடைமறைத்தேன் என்றால், நீங்கள் கடைசியாக கொண்டு வந்து நிறுத்திய இடம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வாகனத்தில் ஏறமாட்டேன் என்று முஸ்லீம் காங்கிரஸ் ஸ்தாபக தலைவர் சொல்லியிருக்கிறார் என்பதான ஒரு விஷயத்தை நீங்கள் வலியுறுத்தி வந்தீர்கள். இப்போது அதே ரணில் விக்ரமசிங்கவும் அதேபோன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையும் இரு துருவமாக இருந்த நிலைமை மாறி ஒரு நல்லாட்சி அரசாங்கம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பழைய வரலாற்று கதைகள் என்பது இந்த சமகாலத்துக்கு பொருத்தமில்லை என்கின்ற அடிப்படையில் தான் நான் குறுக்கிடுகின்றேன். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கடந்த கால வரலாற்றை மையப்படுத்தியதாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதும் அரசியலை செய்வதும் எவ்வளவு தூரம் பொருத்தமானதாக இருக்கும்? வரலாறு தெரியாமல் யாராவது அரசியல் செய்வதற்கோ அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போவார்கள் என்றால் அவர்களுடைய எந்த விதமான நடவடிக்கைகளும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. வரலாறு என்பது மிக முக்கியமான. நான் சொல்ல வருவது என்னவென்றால், பொறுங்கள், தென்னாப்பிரிக்காவை பொறுத்தளவிலும் கூட தென்னாப்பிரிக்காவிலே இனப்பிரச்சனை இருந்தது, அங்கே பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்பட்டன, கடைசியான ஒரு இணக்கப்பாடு ஒன்று ஏற்பட்டது. சில பேர் தண்டிக்கப்பட்டார்கள், மன்னிக்கப்பட்டார்கள். அந்த நாடு இப்பொழுது அந்த நிறவரியிலிருந்து விலகி ஒரு ஜனநாயகத்தன்மையான ஒரு நாடாக இருக்கிறது. எனவே எல்லா பக்கங்களிலும் இருந்துமான ஒரு விட்டுக்கொடுப்பு தேவைப்படுகிறது. இப்பொழுது தமிழ், குறிப்பாக பார்த்தால் தமிழ் தலைமைகளை பார்க்கின்ற போது எப்போதும் அரசாங்கத்தில் இருந்து எதிர்முனையில் நின்று செயற்பட்டவர்கள் இப்பொழுது இந்த நல்லிணக்கத்திற்காக பல விட்டுக்கொடுப்புகள் செய்கிறார்கள். முஸ்லிம் தலைமைகளிலும் அத்தகைய நிலைப்பாடுகள் தோன்றுகிற போது முன்னாள் அமைச்சர் அத்தாவுல்லா அவர்கள் கிழக்கு பிரிய வேண்டும் என்கின்ற கோஷத்தையே மீண்டும் மீண்டும் ஏன் வலியுறுத்துகிறார் என்கின்ற கேள்வியின் அந்த விடயத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் மீண்டும் இன்னும் சில கேள்விகளை கேட்கின்ற பொழுது நான் நீண்டு கொண்டே போக வேண்டி வரும். ஆகவே சுருக்கமாக பதில் அந்த கேள்விக்கு நான் விடை சொல்ல வேண்டியதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே அந்த சூழ்நிலையில் அந்த இண்டுலாங்கா அக்ரிமெண்ட் முடிந்தது. அதற்கு பிறகு நோர்வே ஒப்பந்தம் வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியினை
அந்த அரசாங்கத்தினை தாங்கி பிடித்தது முஸ்லீம் காங்கிரஸினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள். இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். முஸ்லீம் காங்கிரஸ் அவ்வாறு பலமாக இருக்கிறது. இன்றுலங்கா இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பொழுது எங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. இப்பொழுது ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அந்த அரசாங்கத்திற்கு நாங்களே முக்கு கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அது தொடர்பான இன்னொரு ஒப்பந்தம் வருகின்ற பொழுது எவ்வாறு அது இருக்க வேண்டும் என்று சமூகம் எண்ணும். அந்த வகையிலே நாங்கள் அதனை நோக்கினோம். அதாவது முஸ்லீம் காங்கிரஸுக்குள் இருந்து இதை சரியாக செய்விக்க வேண்டும் என்பதற்காக, உண்மைக்குண்மையான தீர்மானம் வர வேண்டும் என்பதற்காக, வடகிழக்கு முஸ்லீம்களுடையதும் தாயகம் என்கின்ற விடயங்களை நாங்கள் வெளியிலே கொண்டு வந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே எழுதப்பட்ட அந்த ஒப்பந்தத்தினுடைய பிரதிகளை நாங்கள் பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த சொன்னோம். அங்கே பிரதிகள் கொண்டு வரப்பட்டது. வடகிழக்கிலே வாழ்கின்ற சிறு குழுக்கள் என்று முஸ்லீம் சமுதாயத்திற்கு மீண்டும் முத்திரை குத்தப்பட்டிருந்தது. ஏற்கனவே இஸ்லாமிய தமிழர்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு சிறு குழுக்கள் என்று இந்த ஒப்பந்தத்திலே எழுதப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு பாரிய ஒரு பிரச்சனை. புலிகள் எங்கு வேண்டுமாக இருந்தாலும் அவர்கள் கிளைகளை தொடர்ந்து அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை செய்யலாம் என்றிருந்தது. அதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் புலிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எதிர்த்தரப்புகளும் வெளியிலும் உள்ளும் வெளிநாடுகளிலும் அவர்களுக்கு எதிரிகள் இருந்தார்கள். எனவே அவர்கள் எங்கே ஒரு முஸ்லீம் கிராமத்திற்குள் காரியாலயம் திறக்கின்ற பொழுது இன்னொருவர் அவருக்கு எதிரி வந்து அவருக்கு ஏதாவது வீட்டுக்களை வைத்தால் முழு முஸ்லீம் கிராமத்தையுமே விடுதலை புலிகள் அழித்து விடுவார்கள் என்கின்ற யதார்த்தம் அங்கே தோன்றியது. அது மாத்திரமல்ல, விடுதலை புலிகள் எது செய்தாலும் ஒன்றுமில்லை, அரசாங்க படைகள் விடுதலை புலிகளின் மீது வீட்டுக்களை வைக்கக்கூடாது, துப்பாக்கி ஏந்த முடியாது என்று அந்த ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தில் தான் நான் இவரை பற்றியும் நான் யோசித்தேன். நேற்று இங்கே ஒரு கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது வாழைச்சேனையில் பாருங்கள், இதுதான் இந்த வரலாறுகளை தெரியாமல் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு முஸ்லீம்களோ முஸ்லீம் சமூகமோ வடகிழக்கு தலைமைகளோ போக முடியாது. வாழைச்சேனையில் 2 சிறுவர் காணாமல் போனார்கள். இது தெரிந்த வரலாறு. கடத்தப்பட்டார்கள். 3 பேர் கடத்தப்பட்டு 1 பேர் தப்பி வந்தார், 2 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த 2 பேரினுடைய உடல்களை எப்படியோ இந்த தாய்மார்கள் போய் கண்டு கொண்டு அதனை வெளியிலே எடுத்து அடக்குவதற்காக கேட்டார்கள். கடத்தப்பட்ட ஒரு விஷயம், கொன்றது மற்றொரு விஷயம். அடக்குவதற்கு அந்த உடலை தாருங்கள் என்று கேட்டார்கள். கேட்டபொழுது போலீசார் நிற்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர் சொன்னார்கள், நாங்கள் தரமாட்டோம் என்று. அந்த தாய் தந்தையர், போலீசார், அத்தனை படைகளும் இருக்கின்ற பொழுது அந்த 2 மையத்துக்களுக்கும் லாமண்ணை ஊற்றி தீயிட்டார்கள். வரலாறு இது அப்படியே இருக்க, இதனைத் தொடர்ந்து பாரிய கலவரம் ஒன்று வாழைச்சேனையில் ஏற்பட்டது. அப்பொழுது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் அமலிலே இருக்கிறது. இலங்கை இந்தியம் அல்ல, நோர்வேயினுடைய ஒப்பந்தம். கலவரத்தை தொடர்ந்து தான் கடத்தப்பட்டதை தொடர்ந்து தான் இந்த மையத்தில் இருக்கப்பட்ட சம்பவம். கலவரம் தொடர்ந்தது முதுரிலே இருந்து வன்முறை உருவாகி இதனால் இவர்கள் கடத்தப்பட்டு அதற்கு பிறகு பெரிய ஒரு கலவரம் அங்கே ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்றால், சந்தை எரித்தார்கள், முஸ்லீம்களுடைய கடைகளை எரித்தார்கள், வீடுகளை எரித்தார்கள். எரிக்கின்ற பொழுது போலீசார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் இருந்த பொழுது நாங்கள் அங்கே வாழைச்சேனைக்கு நான் போனேன். அப்பொழுது நான் ரவுஃப் ஹக்கீம் அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் அரசாங்கத்தில். இங்கே இருக்கின்ற ரஹ்மான் ஏதோ சிவில் சொசைட்டி என்கின்ற அடிப்படையில் அந்த கூட்டத்திற்கு வந்தார். யுத்த நிறுத்த கண்காணிப்பு குழுவின் மட்டக்களப்பு பிராந்தியத்துக்கு முஸ்லீம் சமூக பிரதிநிதியாக இருக்கிறேன். அங்கே வந்திருந்தார். அவருக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது ஆனந்தராஜா ஐஜி, அவர்தான் ஒரு தமிழர் ஐஜியாக இருக்கிறார். அவரை நான் அங்கே கண்டேன். நாங்கள் இருவரும் இருக்கிறோம் பேசிக்கொண்டு. நான் அமைச்சர், அவர் என் பக்கத்திலே வந்தார். மார்க்கெட் எரிந்து, ஒரு பகுதி எரிந்து இன்னமும் தணல் புகை போய்கொண்டிருக்கிறது. மீண்டும் விடுதலை புலிகளும் மற்றவர்களும் வந்து அந்த பொருட்களை அப்படியே களவாடி கொண்டு போகிறார்கள் எங்களுடைய கண் முன்னே. அப்போ நான் அப்பொழுது ஆனந்தராஜாவை திருப்பி கேட்டேன். நான் நின்றவுடன் ஐஜியை பார்த்து கேட்டேன், இது என்ன ஐயா இது நடக்கிறது என்று கேட்டேன். அவர் உடனே நெத்தியிலே கையடித்தார். கையை அடித்து நெத்தியிலே, ஐயோ இது கர்மம், இது கர்மம், எங்களுடைய கையை கட்டி போட்டிருக்கிறார்கள், எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்றார். அதற்கு பிறகு பல கூட்டங்கள் நடந்தது. இந்த வரலாற்றை நாங்கள் பேசாமல் வடகிழக்கு இணைப்பு அல்லது தமிழ் முஸ்லீம் போன்ற விடயங்களை நாங்கள் கொண்டு போக முடியாது. ஆகவே உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது வரலாற்றில் காணப்பட்ட தவறுகள் காரணமாக இல்லை. நான் அவருடைய கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்ல முடியவில்லை. அது ஒரு முக்கியமான விஷயம் அவர் கேட்டது. எனவே இந்த சூழ்நிலையிலே இருந்து
நாங்கள் முதலிலே கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், கிழக்கிலும் தமிழ் பேரினவாதம் என்பதை இந்த இணைப்பின் மூலம் உருவாக்கிவிட்டார்கள் என்றதை கண்டவர்களாக, இந்த நோர்வே ஒப்பந்தத்தில் எந்த விதமான ஒரு நன்மையும் இந்த நாட்டுக்கோ முஸ்லிம் மக்களுக்கோ வடகிழக்குக்கோ இல்லை என்கின்ற அடிப்படையில் கட்சிக்குள் போராடி, கட்சி என்பது காலத்தின் தேவை, அது ஒரு மதம் அல்ல. எனவே நாங்கள் பலர் மூத்த போராளிகள் அந்த கட்சியை விட்டு வெளியேறி சுதந்திரமாக குரல் கொடுக்க வெளியேறினோம். அதுதான் எங்களுடைய தேசிய காங்கிரஸ். நாங்கள் வெளியேறியதன் ஊடாக சுதந்திரமாக அன்று முதல் குரல் கொடுத்தோம், கிழக்கு மாகாணம் பிரிக்கப்பட வேண்டும் என்று. இதற்காக என்றால் பிரிவதற்காக மாத்திரமல்ல, இப்பொழுது சேர்வதாக இருந்தால் என்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது தமிழர்களும் முஸ்லிம்களும் உடன்பிறப்புகள் போல் இருந்து பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அமைய வேண்டும் என்பது அதில் 50% ஒரு தேவையாக இருந்தது. அதாவது சுயாதீனமாக இருந்த கிழக்கை அடாத்தாக பிடித்துவிட்டு நீங்களெல்லாம் எல்லோரும் ஓடிவிடுங்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வடகிழக்குத்தான் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை தொடர்ந்து இருந்திருந்தால், பிரிக்கப்படாமல் இருந்திருந்தால், இப்பொழுது இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. யாரும் முஸ்லீம்களை பற்றியோ கிழக்கு மாகாண மக்களை பற்றியோ யாரும் யோசித்தே இருக்க மாட்டார்கள். அது வடகிழக்கு இணைந்திருக்கிறது என்று சொல்லியிருப்பார்கள். எனவே அன்று முதல் நான் குரல் கொடுக்க நாங்கள் முடிந்தவரை நாங்கள் குரல் கொடுத்தோம். உதாரணமாக பிரபாகரனை பற்றி யாராவது பிரபாகரன் என்று சொன்னால் கூட சுடுகின்ற ஒரு காலம் இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் கூட உண்மையை பேச வேண்டும் என்பதற்காக நாங்கள் குரல் கொடுத்தோம். தமிழர்கள் சில நேரம் சில ஊடகங்கள் எங்களை இனத்துவேசிகளாக காட்ட வழிகிட்டார்கள். உண்மையான தமிழர்கள் அல்ல. கிழக்கிலே வாழ்கின்ற தமிழர்களுக்கு தெரியும், பிரிந்திருந்தால் மாத்திரம்தான் முஸ்லீம்களும் தமிழர்களும் ஒன்றாக வாழலாம் என்கின்ற யதார்த்தம் அவர்களுக்கு புரியும். பிரபாகரனுடைய பயத்தின் மூலம் பாராளுமன்றத்தில் அன்றிருந்த அத்தனை தலைவர்களும் பிரபாகரன் சொல்வதை மாத்திரம்தான் கேட்டார்களே தவிர உண்மைக்குண்மையான உணர்வுகளோடு பேசவில்லை. சிவசிதம்பரம் மாத்திரம், ஐயா அவர்கள் மாத்திரம், நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுகின்ற தலைவர்கள், அவர் மாத்திரம் சொன்னார் ஒரு கூட்டத்தில், என்னுடைய முஸ்லிம் மக்களை வடக்கிலே இருந்து வெளியேற்றியதை நான் வாழ்நாளில் எங்களால் மறக்க முடியாது. அவர்கள் எப்பொழுது அந்த வடமாகாணத்துக்கு போகிறார்களோ அன்றுதான் நான் வடக்குக்கு போவேன் என்று சொன்ன பெருந்தலைவர்கள். தந்தை செல்வாவோடு முஸ்லீம் சமூகம் கிழக்கிலே மிகவும் பாரிய அரசியலை செய்திருக்கிறது. பெரும்பெரும் தலைவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். செல்வநாயகம் அவர்கள் கூட, தந்தை செல்வா அவரும் கூட வடமாகாணத்திற்கு ஒரு அலகுங்கிறதை பற்றியும் கிழக்கில் 1 அல்லது 2 அலகுகளை யோசிக்க முடியும் என்ற பசுமையான வரலாறுகள் எங்களுடைய வரலாற்றிலே எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருக்கின்ற அந்த காரணத்தினால் நாங்கள் மிக தெளிவாக கிழக்கு மாகாணத்தை பிரிக்க வேண்டும் என்ற அந்த சூழ்நிலை வந்தது. மாத்திரமல்ல, இடத்திற்கு வருகிறேன், அவருடைய இடத்திற்கு. இப்பொழுது எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எல்லோரும் விடுதலை புலிகளை பாவித்து அரசியல் செய்து கொண்டு வந்து விட்டார்கள். பிரேமதாசா ஒப்பந்தம் செய்தார், பிரேமதாசாவை புலிகள் கொண்டு குவித்தார்கள். பிரேமதாசாவிற்கும் லலிதா திலகமுதலி, காமினி திசாநாயகா போன்றோருக்கு இடையில் பகையை மூட்டுவதற்கு அங்கே புலிகள் சில நடவடிக்கைகளை செய்தார்கள். இவையெல்லாம் வரலாறுகள். இந்த சூழ்நிலையில் உண்மையிலேயே கிழக்கு மாகாணம் பிரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சொன்ன நாட்களிலிருந்து எங்களுக்கு பாரிய அச்சுறுத்தல்கள் இவர்களிடத்திலே இருந்து வந்தாலும் கூட நாங்கள் கிழக்கு மாகாணம் பிரிய வேண்டும் என்பதிலே கடும் தெளிவாக இருந்து நாங்கள் அந்த கிழக்கு மாகாணத்தை உண்மையிலே அது உதாரணமாக பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், பாதிக்கப்பட்ட ஒரு ஆத்மா முறையாக ஆண்டவரிடத்திலே அதனை கேட்டுமாக இருந்தால் அந்த விஷயம் நடக்கும் என்றவாறுதான் இந்த கிழக்கு மாகாணம் பிரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசியல் தலைவர்கள், நான் சொன்னது போன்று பிரேமதாசா ஒரு காலத்திலே புலிகளால் அவருக்கு ஒப்பந்தம் செய்து புலிகளால் அழிந்து போனார். இவ்வாறு லலிதா திலகமுதலி போன்றவர்கள் அழிந்து போனார்கள். இந்த வரலாற்றில் நாங்கள் அதுவும் விட்ட இடம், ஐக்கிய தேசிய கட்சியில் நம்பிக்கை இல்லாதவர்களாக போனோம். தலைவர் அஷ்ரப் அந்த எழுத்து மாத்திரமல்ல, நீங்கள் அதனை ஒரு மேல் நுனிப்புள் மேய்கின்ற கேள்வியாக கேட்டிருந்தாலும் அதனுடைய ஆழம் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கு அல்ல, இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு. உதாரணமாக இலங்கை இந்திய ஒப்பந்தமும் செய்யப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியில். கிழக்கு மாகாண முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் அநியாயம் இழைக்கப்பட்டது நோர்வே ஐக்கிய தேசிய கட்சியில், நாங்கள் பலமாக இருக்கின்ற பொழுது. ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியின் பக்கம் போக முடியாது என்ற நிலைப்பாடு மாத்திரமல்ல, தலைவர் அஷ்ரப் அவர்கள் எங்களை கொண்டு போய் நிறுத்தினார்கள் எங்கே, சந்திரிகா அவர்களுடைய இடத்திலே. அந்த இடத்தில் இருந்து
இன்று வரைக்கும் நான் அங்கே இருக்கிறேன். அதாவது தலைவர்கள் மாறியிருக்கிறார்கள். சந்திரிகா அம்மையார் இருந்தார், பிறகு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்தார்கள், பிறகு மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் அங்குதான் இருந்தேன். இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தலோ ஜனாதிபதிமார்களையோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்களாக இருந்தோ அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் என்கின்ற இலக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல் 90% இலக்கு அல்ல. அது எங்களுடைய உரிமை. எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் முடியுமானவரை செய்கின்ற விஷயம். ஆனால் கிழக்கு மாகாண மக்களும் வடக்கு மாகாண மக்களும் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் கிழக்கிலே முஸ்லீம்களும் தமிழர்களும் சந்தோஷமாக வாழ்வதற்குமான 2 ஏற்பாடுகள் மஹிந்த ராஜபக்ஷனுடைய காலத்திலே நடந்தது. 2005ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் எல்லா முஸ்லீம் கட்சிகளும் தமிழர் கட்சிகளும் சேர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளருக்கு வாக்களிக்கின்ற பொழுது கிழக்கிலே இருந்து நான் மாத்திரம் இந்த மஹிந்த ராஜபக்ஷவை கொண்டு போய் அவரிடத்திலே கேட்டது அமைச்சு பதவி அல்ல, பகிரங்கமாக அவரிடத்திலே கேட்டது வேறு அபிவிருத்திகளுக்கு பணம் அல்ல. 2-3 விடயங்களை மாத்திரம்தான் பகிரங்கமாக தேசிய காங்கிரஸ் கேட்டது. ஒன்று, முதலாவது நிம்மதியை ஏற்படுத்தித்தா, கிழக்கிலே தமிழர்களும் முஸ்லீம்களும் வாழ்வதற்கு நிம்மதியை ஏற்படுத்தித்தா. வடக்கிலும் அவ்வாறு எங்கும் சமாதானம் நிலவுவதற்காக ஒரு ஏற்பாட்டினை செய்யுங்கள். அரசியலுக்காக எத்தனையோ அரசியல் தலைவர்கள் புலிகளையும் பாவித்து விட்டு போன அந்த வரலாறுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதே போன்று வடக்கிலிருந்து கிழக்கை பிரித்து தாருங்கள் என்று கேட்டது தேசிய காங்கிரஸ். எனவே அந்த விஷயம் 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு அவருடைய அடுத்த 2010ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதிக்குள் அத்தனையும் நிறைவேறியது. நீங்கள் யோசித்து பாருங்கள். முன்னாள் அமைச்சர் அவர்கள் நிறைய வரலாறுகளை அழகாக சொன்னார். ஆனால் கடைசியாக நீங்கள் முன்னாள் ஜனாதிபதியிடம் கேட்ட 3 விடயங்கள் என்று சொன்னீர்கள். அந்த 3ம் 2005ஆம் ஆண்டு கேட்கப்பட்டது, 2010க்குள் நிறைவேற்றப்பட்டது என்பதாக சொன்னீர்கள். என்னுடைய பதில் 3ஐயும் எப்படி அவர் நிறைவேற்றினார் என்பதுதான். குறிப்பாக அந்த பாதுகாப்பு இருக்கிற வேண்டும் என்று நீங்கள் கேட்டதாக சொன்னீர்கள். மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்தீர்கள். அதே போன்று இந்த வடக்கிலிருந்து கிழக்கு பிரிந்து செல்ல வேண்டும் என்பதான ஒரு விஷயம். இந்த வடக்கிலிருந்து கிழக்கை பிரித்தது முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆட்சியிலா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக மக்கள் விடுதலை முன்னணியும் இன்னும் ஒரு பிற நபரும் தான் வழக்கு தாக்கல் செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தீர்ப்பளித்ததன் பேரிலே வடக்கிலிருந்து கிழக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அரசியல் ரீதியாக உண்மையாகவே வடக்கிலிருந்து கிழக்கு பிரிய வேண்டும் என்பது தொடர்பாக குரல் கொடுத்த முஸ்லிம் தலைமைகளில் நான் உங்களை முதன்மையாக சொல்வேன், மாற்று கருத்து என்னிடம் இல்லை. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலத்திலே நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு முன்னாள் ஜனாதிபதி செய்த ஒரு வேலையாக நாம் எடுத்துக்கொண்டால் நீதிமன்றத்தில் அவருடைய தலையீடு இருக்கின்றதா என்பதான இன்னும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை நீங்கள் வைப்பது போலாகிவிடும். கடந்த ஆட்சியின் மீது அத்தகைய குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. எனவே நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இவைகளெல்லாம் நமது உண்மையான நாங்கள் பேசுகின்ற பேசுபொருளுக்கு அப்பால் சிறிய சிறிய நுணுக்கங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் கேட்பதாக அது அமையக்கூடாது. ஒரு பெரிய ஒரு பரந்த அளவிலே நாங்கள் பேசுகிறோம். இல்லை, நான் இது ஒரு சட்டத்திலே நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் இடைச்செருக முடியாது. நான் மிக தெளிவாகவே கேட்கின்றேன். உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது நீங்கள் கேட்பது அவர் பிரித்தாரா அல்லது நீதிமன்றம் பிரித்ததா என்கின்ற விஷயத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். அது ஒரு பொருட்டே அல்ல. இதை கேட்க வேண்டிய கேள்வியாகவும் நான் அதை பார்க்கவில்லை. நான் ஏற்கனவே அதுக்கு விடை அளித்தேன். ஒரு பாதிக்கப்பட்ட ஒருவனுடைய குரல் இருக்கிறதே, அந்த சமூகம் தொடர்பான ஒருவனுடைய குரல் போதும் எவ்வாறும் அது பிரிந்திருக்க முடியும், எவ்வாறும் பிரிய முடியும். அது மாத்திரமல்ல, இந்த ஜேவிபியினர்கள் என்னை அமைச்சிலே வந்து சந்தித்தார்கள். அவர்கள் ஏன் சந்தித்தார்கள் என்றால், அந்த காலத்தில் திடீரென ஜனாதிபதிகள் பேசவில்லை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்கள் யாரும் குரல் கொடுக்காத சூழ்நிலையில் இவர் பேசுகிறாரே என்ற என்னுடைய நாடி பிடிப்பதற்காக வந்து 2-3 மணித்தியாலங்களுக்கு மேல் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த வகையில் உண்மைக்குண்மையாக கிழக்கிலே ஒரு சாரார் அல்லது ஒரு இனம் இதற்கு எதிர்ப்பாக இருக்கிறது என்கின்ற விடயங்களையும் அறிந்து கொண்டவர்களாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம். அது ஒரு விஷயம் அல்ல. நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியது என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் இந்த சூழல் உருவானது அந்த அரசாங்கத்தில். நாங்கள் கேட்டுக்கொண்டது அந்த விடயத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். கிழக்கு பிரிந்தது ஒரு புறம் இருக்கட்டும், பொதுவாக இந்த பயங்கரவாதம் என்பது ஒன்று இல்லாமல் போனது. தமிழர் சமூகத்தை பொறுத்தவரையிலும் வெளிப்படையாக பேசுவதற்காக இன்று போராளிகள் என்று சொன்னாலும் கூட அத்தனை தமிழ் தலைமைகளையும் கொன்று குவித்தவர்களை
உண்மையில் போராளிகள் என்று சொல்ல முடியாது என்னுடைய பார்வையில். ஆனால் அது ஒரு தேவைக்காக இன்று பாவிக்கப்படுகின்றதே தவிர மனிதாபிமானத்திற்கு அப்பால் எத்தனை எந்த விடயங்கள் ஒரு யுத்த தர்மத்திற்கு இது எடுக்கப்படக்கூடாதோ, இந்துவோ இஸ்லாமோ எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதங்களிலே இருக்கின்ற யுத்த தர்மங்களுக்கெல்லாம் அப்பால் அவர்கள் செய்து கொண்ட நடவடிக்கைகள் இருக்கிறது, குறிப்பாக அவைகள் நிறுத்தப்பட்டன. இந்த சூழ்நிலை என்னை பொறுத்தவரையில் ஒரு வரலாற்று சாதனையாகத்தான் நான் அதனை பார்க்கிறேன். யாருமே நினைக்காத, யாருமே எதிர்பாராத ஒரு நிலைமை ஏற்படுத்தி தந்த ஒரு அரசு, அதற்கு நாங்கள் என்னுடைய சமூகம் வேறு காரணங்கள், அந்த காரணங்கள் அடிப்படையில் எல்லோருமே மாறி நின்றால் கூட நாங்கள் பட்ட அனுபவம், அந்த அனுபவத்தில் எங்களுக்கு கிடைத்த வெற்றிகள், இவைகளை செய்து தருவதற்கு உதவியவர்கள் என்ற அடிப்படையில் நானாவது நின்றே ஆக வேண்டும் என்பதற்காக நின்றோமே தவிர, இந்த இவ்வளவு சேவைகளையும் செய்து இவ்வளவு அபிவிருத்திகளையும் செய்த பிறகு உங்களுக்கு மக்கள் வாக்கு போடவில்லை என்ற ஒரு பொருள் அல்ல. மக்கள் உண்மையிலே அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். ஆனால் ஒரு அரசியல் காரணம் மாத்திரம்தான், பிரதிநிதித்துவ அரசியலை தக்க வைத்துக் கொள்வது மாத்திரம்தான் என்றால் நாங்களும் அப்படியான முடிவுகளை எடுத்திருக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் மானுட தர்மத்திற்கு அது எதிரானது என்று நான் பார்த்தேன், என்னை பொறுத்தவரையில். ஆகவே அதிலே நான் கவனமாக இருந்தேன். இருந்தாலும் கூட இப்பொழுதும் நாங்கள் விட்ட இடத்தில் தான் இருக்கிறோம். யூபிஎஃப்ஏ என்கின்ற அந்த ஆட்சியில் அன்றைய ஜனாதிபதியை ஆதரித்து, அதற்கு பிறகு இப்பொழுது ஜனாதிபதி கூட யூபிஎஃப்ஏனுடைய தலைவர். நிச்சயமாக நாங்கள் அந்த இடத்துல இருக்கிறோம். அந்த அரசியல் விடயங்கள் பற்றி பேசலாம் முஷரஃப். நாங்கள் ரஹ்மான் அவர்களிடம் சில விடயங்கள் நேரடியான சுருக்கமான பதில்களை எதிர்பார்க்கின்றோம். வரலாறு இல்லாத நீண்ட வரலாறு, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, மக்கள் அறிந்த சில விடயங்களையும் கூட ஞாபகப்படுத்தினார். அந்த விடயங்களை பற்றி நாங்கள் உங்களிடம் அடுத்த கேள்விகளுக்கு வரலாம். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னராக அதிகமாக பேசப்பட்ட விடயங்கள் காரணமாக இந்த விடயத்தை நேரடியாக உங்களிடம் வருகின்றோம். வரலாற்றில் மிக அருமையாக பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அந்த வரலாறுகள் மாற்றியமைக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 70வது மாநாடு அண்மையில் நடைபெற்றிருந்தது. இன்று நடைபெற்றது, நேற்றைய தினம். ஆக அந்த 2-3 நாள் நடக்கிறதாலே எப்போ இல்லை, நாங்கள் ஒளிபரப்பு நாளைய தினம் போகுது, ஒளிப்பதிவு இன்றைய தினம் நடக்கின்றது. மக்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தல், உங்களுடைய வரலாறு போல தெளிவுபடுத்தல். ஆகவே அந்த மாநாட்டை பார்க்கின்ற போது மிக குரோதமாக அடித்துக்கொண்ட கட்சிகள், வெட்டினாலும் பச்சை வெட்டினாலும் நீலம் என்று அடித்துக்கொண்ட கட்சிகளுடைய தலைமைத்துவங்கள் ஒரே மேடையில் இருக்கின்றது. ஆகவே அந்த வரலாற்று மாற்றங்களின் அடிப்படையில் இந்த புதிய ஒரு மாற்றத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது, இவ்வாறான கசப்பான அனுபவங்களுடனான எங்களுடைய தமிழ் பேசுகின்ற தமிழ் மக்கள், அதுபோல் முஸ்லிம் மக்களுடைய அந்த வரலாறுகளை பார்க்கின்ற போது, நீங்கள் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி, நீங்களும் அடிப்படையில் இந்த விடயத்தை நாங்கள் நேரடியாக கேட்கின்ற போது சுற்றி வளைத்து ஒரு பதிலுக்கு இறுதியாக குறிப்பிட்டிருந்தீர்கள். தமிழ் தரப்பு கூறுகின்றது போல இந்த வடகிழக்கு இணைப்பின் மூலமாகத்தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் என்ற விடயத்தை நீங்கள் தீர்க்கப்படும் என்ற ஒரு வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அர்த்தமில்லை என்று கூறுகிறார். ஆகவே உங்களுடைய கருத்துக்களை குறிப்பிடுங்கள். அத்தாவுல் அவர்கள் நீண்ட ஒரு வரலாற்றுடனான கதையை குறிப்பிட்டிருந்தார், அவற்றோடு இணைந்ததாக முரண்பட்டதாக உங்களுடைய கருத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ரைட். உண்மையிலேயே சகோதரர் அத்தாவுல் அவர்கள் சொன்ன விஷயத்தில் உடன்பாடுகளும் முரண்பாடுகளும் இரண்டுமே எனக்கு இருக்கிறது. அதை நான் ரொம்ப விரிவாக பேசுவது என்றாலும் சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை மட்டும் தொட்டு சொல்லாமல் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே பேசிய போது விட்ட இடத்திலிருந்து ஆரம்பித்தால், வடகிழக்கு இணைப்பு என்பது மக்களுக்காகத்தான், அல்லது அரசியல் தீர்வு என்பது மக்களுக்காகத்தான், அல்லது வடகிழக்கு பிரிப்பு என்பது மக்களுக்காகத்தான் என்றால், தமிழ் தரப்பிலிருந்து பார்க்கிற போது வடகிழக்கு இணைப்பு என்பதற்கான யதார்த்தங்களை, நியாயங்களை காணவில்லை என்பது முதல்ல சொன்ன விஷயம். இந்த தீர்வை பற்றி பேசுகிற போது எல்லோரும் பாவிக்கிற ஒரு பொதுவான வார்த்தை இருக்கிறது. ஒவ்வொரு சமூகங்களினதும் நியாயமான அபிலாஷைகளுக்கு தீர்வு வேண்டும் சொல்வார்கள். இங்கே வடகிழக்கு அந்த அடிப்படையில் பார்த்தால், வடகிழக்கு இணைப்பு என்பது தமிழ் மக்களுடைய நியாயமான அபிலாஷைகள் அல்ல, தமிழ் கட்சிகளுடைய ஒரு அபிலாஷையாகத்தான் நான் பார்க்கிறேன். அடுத்த பக்கத்திலே வடகிழக்கு இணைப்பில் உள்ள அபாயம் என்பது முஸ்லிம் மக்களுடைய பாரிய ஒரு அபிலாஷை. வடகிழக்கில் தங்களுடைய அரசியல் முக்கியத்துவம், அரசியல் அந்த பிரதித்துவ பாதுகாப்பு என்பது தக்க வைக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக தங்களது அபிலாஷைகளை வென்றெடுக்க வேண்டும். எங்களது அரசியல் அடையாளம் அதன் மூலமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது முஸ்லிம் மக்களுடைய மிக நியாயமான பாதுகாப்பு. எனவே அந்த நியாயமான அந்த அபிலாஷையை தமிழ் தலைமைகளை ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் யதார்த்தமான தீர்வுகளை முன்வைக்க வேண்டும் என்பதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இன்னும் ஒரு
கோணத்தில் இதை பார்க்க வேண்டும். சௌரா தாவுல்லா சொல்வது போல 2011ஆம் ஆண்டு அல்ல 12ஆம் ஆண்டிலே வடகிழக்கு அந்த பிரிப்புக்கான ஆணை வந்த நீதிமன்ற ஆணை கிடைத்த எத்தனையாம் ஆண்டிலே அது 2006ஆம் ஆண்டு அந்த தேர்தல் நடந்து 2012ஆம் ஆண்டு. சரி, இந்த 2008ஆம் ஆண்டு தேர்தல் 8ஆம் ஆண்டு சரி நடந்தது. இப்போது வடகிழக்கு பிரிக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே சௌரா தாவுல்லா அவர்கள் சொன்னார்கள், வடகிழக்கு இணைந்ததன் காரணமாக பாரிய ஒரு அச்ச சூழலை எதிர்கொண்ட வடகிழக்கு இணைந்ததனால் தான் உண்மையில் எங்களுடைய அரசியல் முக்கியத்துவம் இல்லாமல் போனது, எங்களுடைய அரசியல் பாதுகாப்பு இல்லாமல் போனது, பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அப்போது இருந்த பயங்கரவாத சூழ்நிலைகளும் நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லாத நிலைமைகளும் தான் எங்களுடைய பாதிப்புக்கு காரணமாக இருந்தது. வடகிழக்கு பிரிக்கப்பட்டு யுத்தம் நிறைவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டிலே பெரிய அச்சுறுத்தலும் பாதிப்பும் இருந்தது. அப்போது அப்படின்னா வடகிழக்கு இணைப்பு பிரிப்பு என்பது முஸ்லீம்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியதாக சொல்ல முடியாது. எனவே அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டிலே எப்போது உறுதிப்படுத்தப்படுவது தடைப்பட்டதோ அப்போதெல்லாம் நமக்கு பிரச்சனை இருந்திருக்கிறது. ஏனென்றால் நான் யுத்த நிறுத்த கண்காணிப்பு குழுவிலே அத்தாவுல்லா அவர்கள் அந்த விஷயத்தை சில நேரம் மறந்திருக்கக்கூடும். 2002ஆம் ஆண்டு யுத்த நிறுத்த ஏற்பட்ட போது வடகிழக்கில் உள்ள சகல மாவட்டங்களுக்கும் ஒரு கண்காணிப்பு குழுவை நியமித்தார்கள். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்ட உத்தியோகபூர்வமான குழு அது வேறு அல்ல, அந்த ஒப்பந்தப்படி வந்தது. தாவுல்லா அவர்கள் சொன்னது போல அந்த ஒப்பந்தத்துடைய உள்ளடக்கத்திலே எனக்கு பாரிய முரண்பாடு இருக்கிறது. என்னை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சிக்காரன் அல்ல, ஆனால் கட்சி சார்பாக அழைத்து நீங்கள் மட்டக்களப்பினுடைய பிரதிநிதியாக இந்த கண்காணிப்பு குழுவில் இருக்க வேண்டும் சொன்னபோது நிபந்தனையோடு ஒரு ப்ரொபேஷனரியாக என்னது ஒரு தற்காலிகமாகத்தான் அந்த பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன். சௌரர் ஹக்கீம் அவர்களுடைய வீட்டிலே நடந்த கலந்துரையாடலிலே நான் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் எப்படி நமக்கு பாதிப்பாக அமையும், இந்த உள்ளடக்கம் எப்படி நமது வருங்கால அரசியல் அபிலாஷைகளை பாதிக்கப் போகிறது என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு, ஆனால் ஒரு நிபந்தனை அடிப்படையிலே நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதை நான் ஒரு பரிட்சாத்தமாக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லித்தான் நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது ஏற்றுக்கொண்டு மட்டக்களப்பிலே நாங்கள் இருக்கிற போது அந்த கண்காணிப்பு இது செய்கிற போது அங்கே நான் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திலே கண்ட மிக ஒரு பாரிய ஒரு இடைவெளி ஒரு 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 பலவீனம் என்னவென்றால், விடுதலை புலிகளுடைய காலத்திலே சட்டம் ஒழுங்கை அப்படியே அரசாங்கம் விடுதலை புலிகளுக்கு தாரை வார்த்திருந்தது. எதுவும் செய்யலாம், அத்தாவுல்லா சொன்னது எதுவும் செய்யலாம், யாரும் எதையும் கேட்க முடியாது. எந்த அளவு தூர நிலைமை மோசமாக இருந்ததென்றால் புலிகள் சில நேரம் தமக்கு விருப்பமில்லாதவர்களை போலீஸ் நிலையத்துக்குள்ளே போய் சுடுகிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருந்தது. பொதுமக்களுடைய நிலைமை சொல்லவே தேவையில்லை. இந்த நேரத்தில் தான் வாழைச்சேனை சம்பவம், மூதூர் சம்பவம் நடக்கிறது. அந்த நேரத்தில் இந்த சம்பவத்தை பாவித்தாவது முஸ்லீம்களுக்கான சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை யுத்த நிறுத்த ஒப்பந்தத்துக்கூடாக உறுதிப்படுத்துகிற ஏற்பாட்டை செய்து கொள்வோம் என்கிற செய்தியினை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடன் நான் மன்றாடி கேட்டிருக்கிறேன். அதற்காக நான் சண்டை பிடித்திருக்கிறேன். பஷீர் ஷேவுதாவத் அவர்கள் இப்போதும் தவிசாளர் தான் இல்லையா, தவிசாளராக இருந்த அவர் சாட்சியாக இருக்கிறார், ஒத்துழைக்கவில்லை. இறுதியாக நான் தன்னந்தனியாக போராடினேன். அப்போது வாழைச்சேனை எரிந்து கொண்டிருக்கிற போது ஜூன் மாதம் என்ன நினைக்கிறேன் இல்லையா, 2002ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அளவில் நடந்த ஒரு சம்பவமாக நினைக்கிறேன். எரிந்து கொண்டிருக்கிற போது முழு உலகத்துக்கும் அந்த செய்தியை சொல்வதற்காக இந்த பயங்கரவாத எல்லா புலிகளுடைய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நான் குரல் கொடுத்தேன், பிபிசி வானொலி குரல் கொடுத்தேன். சௌர் அத்தாவுல்லா சொன்னது போல அந்த 2 மையத்துகளை மீட்க முடியாமல் போன போது அதற்காக அந்த பதவியை ராஜினாமா செய்து நான் மாத்திருந்தேன். யுத்த நிறுத்தம் இறுதியிலே காலாவதியாகி போனது. 2002 தொடங்கி 2005-6 வந்து அந்த யுத்தம் தொடங்கிய பிறகு காலாவதியாக அந்த காலம் முழுவதும் அனைத்து முஸ்லிம் பிரதிநிதிகளும் அப்படியே இருந்தார்கள். நான் மாத்திரம் ராஜினாமா செய்தேன். என்னுடைய ராஜினாமா கடிதம் இன்னும் ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்கிறது. 2 பக்க கடிதம். அந்த 2 பக்க கடிதத்திலே நான் அப்போதும் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு தான் அந்த கடிதத்தை நான் எழுத வேண்டும். அந்த ராஜினாமா கடிதத்திலே என்னிடம் பல பேர் சொன்னார்கள், புலிகளுடைய அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டுக்கொள்ள தேவையில்லை, நீங்கள் என்ன சொந்த காரணத்தின் அடிப்படையில் ராஜினாமா செய்கிறேன் என்று எழுதிவிடுங்கள் என்று சொன்னார்கள். இது என்ன மனச்சாட்சிக்கு முரணானது. நான் ராஜினாமா செய்வது சொந்த காரணத்துக்காக அல்ல, மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அரசாங்கத்துடைய அந்த ஃபெயிலியரை, அந்த இயலாமை சுட்டி காட்டுவது தான் என்னுடைய நோக்கம் என்றால் நான் உரிய காரணத்தை என்னுடைய கடிதத்திலே சொல்ல வேண்டும் என்று 2 பக்கத்தில் கடிதத்தில் எழுதினேன். கடிதத்துடைய சாராம்சம் இப்படித்தான் இருந்தது. உங்களுடைய யுத்த நிறுத்த ஒப்பந்தம் முஸ்லீம்களுடைய உயிர்களை மாத்திரமல்ல பிணங்களையும் பாதுகாக்க முடியவில்லை என்பதனால், என்னால் அந்த மையத்தை கூட பாதுகாக்க முடியும் என்பதனால் நான் ராஜினாமா செய்கிறேன் என்ற சாராம்சத்தோடு அந்த கடிதத்தை நான் எழுதி கொடுத்திருந்தேன். இது இப்போதும் கூட வரலாற்று ஆவணமாக இருக்கிறது. எனவே நான் இங்கே உங்களுக்கு சார்பாக நீங்கள் அந்த கடிதத்தை நீங்கள்
நாங்கள் கட்சியை விட்டு வெளியேறி ரணில் விக்ரமசிங்காவுக்கு எத்தனையோ எழுதி அரசாங்கத்தையே கவுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சரி, அதுக்கு பிறகு நடந்த விஷயம் எங்களுடைய அமைச்சு பதவி. ஆனால் நான் சௌரா தாவுல் அவர்கள் அமைச்சராக மக்கள் பலம் பொருந்திய ஒருவராக இருந்தால் தன்னந்தனியான இப்போது நான் இருப்பது போல ஒரு கட்சியுடைய தவிசாளராக அந்த பின்னணி எனக்கு இருக்கவில்லை. நான் தனி மனிதாக தான் அந்த விஷயத்தை செய்தேன். இந்த வரலாற்றை சொல்லுகிறேன் என்றால், இந்த நாட்டிலே பல விஷயங்கள் வெறும் அரசியல் கோஷங்களாகத்தான் பேசப்படுவது தவிர மக்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று பேசுவது குறைவாக தான் இருக்கிறது. அதை சொல்லுவாக தான் சொன்னேன். ஏன்னா அந்த நேரத்தில் கூட சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்தி இருந்தால் முஸ்லிம் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கும். சில நேரம் யுத்த நிறுத்தம் கூட வெற்றி அளித்திருக்க முடியும். அதே போலத்தான் மஹிந்த ராஜபக்ஷோட காலத்தில் கூட சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அக்கறை செலுத்தியிருந்தால் சில நேரம் மஹிந்த ராஜபக்ஷ தொடர்ச்சியாக ஜனாதிபதி இருந்திருக்கலாம். இந்த நாட்டிலே நல்ல அருமையான ஒரு சமூக நல்லிணக்கம் தோன்றியிருக்கலாம். இது ஒரு விஷயம். இது அந்த வரலாற்றிலே நான் சுட்டிக்காட்ட வேண்டிய விஷயம். இப்போது வடகிழக்கு இணைப்புங்கிற விஷயத்துக்கு மீண்டும் வந்தால், இப்போது வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு முஸ்லீம்களுடைய கிழக்கு மாகாண முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளில் நான் ஏற்கனவே பட்டியல் போட்ட பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொள்வோம். காணி பிரச்சனை உதாரணமாக. காணி பிரச்சனையில் எத்தனை காணி பிரச்சனைகளை எங்களால் தீர்க்க முடிந்தது? 2008ஆம் ஆண்டு ஒரு புதிய ஒரு மாகாண சபை உருவானது. 2008 உண்மையிலேயே அந்நேரம் நான் நினைக்கிறேன் சௌரத்தாவுலா எல்லோருமாக சேர்ந்து ஹிஸ்புல்லா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டில் தான் அந்த வேலை நடந்தது இல்லையா? அந்த அப்படி ஒரு தீர்மானம் இருக்கவில்லை. ஆனால் மக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதி அதுதான். மக்கள் சௌர் ஹிஸ்புல்லா அவர்கள் மாவட்டங்களில் சொல்லியிருக்கலாம், ஆனால் பொதுவான ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதற்கு அதாவது முஸ்லிம் தரப்பிலிருந்து UPFA கட்சிக்குள் அதிகமான ஆசனங்களை பெறுகிற போது முஸ்லிம் ஒருவரை நாங்கள் முதலமைச்சராக நியமிப்போம் என்கிற ஒரு வாக்குறுதி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு நடக்கவில்லை. ஆனால் இங்கே நான் அந்த ஆசனங்களுடைய எண்ணிக்கையை நான் சொல்லுவதற்கு காரணம், கிழக்கு மாகாணம் தனியாக பிரிந்ததற்கு பிறகு உருவான மாகாண சபையிலே கணிசமான ஆசனங்கள் நமது முஸ்லிம் பிரதிநிதிகள் கையிலே இருந்தது, கட்டுப்பாட்டில் இருந்தது, முதலமைச்சர் இல்லாவிட்டாலும் கூட. இப்போது முஸ்லீம்களுடைய காணி பிரச்சனை எடுத்துக்கொண்டால் எத்தனை பிரச்சனைக்கு எங்களால் தீர்வு காண முடிந்தது? உதாரணமாக நான் காத்தாங்குடி நகர சபையிலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறேன். காத்தாங்குடி நகர சபையுடைய எல்லையை நாங்கள் வரையறுத்து கொள்ள வேண்டும் என்பது பல வருடமாக பேசுகிற பிரச்சனை, சாதாரண சட்ட பிரச்சனை. அதே போல் இன்று நான் ஒரு அந்த கிழக்கு மாகாணத்துக்கு பகிரப்பட்ட அதிகாரங்களை பற்றி பார்க்கிற போது, காணி அதிகாரம் அரசகாணி என்பது மத்திய அரசாங்கத்துக்கு உரியதுன்னு சொன்னாலும் கிழக்கு மாகாண சபைகளுக்கு காணிகளை தமது விருப்பத்துக்கேற்ப தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்கிற அதிகாரம் இருக்கிறது. அதனை ஜனாதிபதி ஒப்புதலோடு செய்ய முடியும் என்ற பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு வகையான காணி அதிகாரம் அங்கே மாகாண சபை இருக்கிறது. ஆனால் மக்களுடைய எந்த காணி பிரச்சனைக்கு எங்களால் தீர்வு காண முடிந்தது என்று நான் கேட்பது வழக்கம். அம்பாரி நான் நினைக்கிறேன் 2012ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே பொத்திவிலை சேர்ந்த ஒரு விவசாயிகள் சங்கம் என்னை சந்தித்தார்கள். தேர்தல் நடப்பதற்கு முன்பாக சந்தித்து சொன்னார்கள், அம்பாறையிலே வேகாமம் என்கிற பொத்துவில் உங்களுடைய பகுதிகளிலே கிட்டத்தட்ட 800க்கு அதிகமான காணியை நாங்கள் இழந்து விட்டோம், அரச காணி என்று சொல்லி. இப்போது அரசாங்கம் அது எந்த காலம் என்று சொன்னால் யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு முஸ்லீம்களுடைய பல காணிகளை அரச காணி என்று இராணுவமும் அரசாங்கமும் ஆக்கிரமிக்க தொடங்கிய ஒரு காலப்பகுதி. அது ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, உங்களால் எதுவும் செய்ய முடியுமா என்று என்னிடம் வந்தார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் என்னிடம் அம்பாறையில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகள், எல்லா அரசியல் அந்த நிறுவனங்களையும் தாண்டி என்னிடம் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி என்னிடம் இருந்தது. நான் கேட்டபோது சொன்னார்கள், இல்லை, நாங்கள் எல்லோரிடம் சென்றோம், முடியவில்லை. இப்போது இந்த வழக்கை நாங்கள் இதனை சட்டப்படி பேச முடியுமான்னு யோசிக்கிறோம். கொழும்பிலே உள்ள பெரிய ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியிடம் நாங்கள் பேசியிருக்கிறோம். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய், இதற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு வேண்டும் என்றார்கள். நான் யோசித்தேன். முதலாவது, கிழக்கு மாகாணம் பிரிந்தது. கிழக்கு மாகாணத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முஸ்லிம் பிரதிநிதிகள் கையில் இருக்கிறார்கள். மக்களுக்காக பேசக்கூடிய பெரும்பெரும் சட்டத்தரணிகளை கொண்ட கட்சிகள் எல்லாம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இருந்தும் இந்த மக்களுக்கு நிவாரணம் கிடைக்காமல் நான் இதுக்கு செய்ய வேண்டிய நிலைவி எனக்கு வந்திருக்கிறாள் என்று விட்டு நான் சொன்னேன், உண்மையில் இந்த 800 ஏக்கர் காணியை மீட்டெடுப்பதற்கு முஸ்லீம் சமூகத்தில் 10 லட்சம் தான் பிரச்சனை என்றால் நான் தருகிறேன் என்று சொல்லி உடனடியாக 2 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து உடனடியாக வக்கீலை அமர்த்துங்கள், இந்த விஷயத்தை பாருங்கள் சொல்லி வைத்தேன். ஏன் நான் சொல்லுகிறேன், அதுக்கு பிறகு அந்த விஷயங்கள் நடந்து கொண்டு போனேன். ஏன் சொல்லுகிறேன், இந்த வடகிழக்கு பிரிப்பு இணைப்பு என்பது மக்களுக்கு எப்படி பயன்படுகிறது, மக்களுக்கு கொடுக்குற நிவாரணம் என்ன என்பதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் பேசுகிறேன்.
உண்மையில் அரசியல் ரீதியாக மக்களுடைய அந்த முக்கியத்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு கிழக்கு தனியாக இருப்பது பயன்படுகிறது. ஆனால் அதோடு மாத்திரம் எங்களுடைய பார்வை சுருக்கிக் கொள்ள முடியாது, திருப்திப்பட்டுக் கொள்ள முடியாது. கிழக்கை பிரித்து விட்டோம், மக்களுடைய பிரச்சனை தீர்ந்தது என்று சொல்லுவதில் நாங்கள் உடன்பாடில்லை. கிழக்கு பிரிப்பு என்பது, அதன் மூலமாக கிடைக்கிற அரசியல் முக்கியத்துவம் என்பது மக்களுடைய நாளாந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கும் அபிலாஷைகளுக்கும் தீர்வை கொடுக்க வேண்டும். இது ஒரு விஷயம் நான் இங்கே வலியுறுத்தி சொல்ல. எனவேதான் வடமாகாண சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல, அந்த வடமாகாண சபை ஒரு முன்மொழிவை கொண்டு வந்த நேரம் நாங்கள் 6 அம்ச திருத்தங்களை அந்த சபையில் சொன்னோம். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். வடமாகாண சபையிலே நாங்கள் எங்களுடைய பிரதிநிதி யாக இருப்பவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய போனஸ் ஆசனத்தில் இருக்கிற ஒருவர். பொதுவாக சொல்லுவார்கள் இந்த போனஸ் ஆசனத்தில் இருக்கிறவர்கள் பொம்மைகளாக என்னது சுயாதீனம் இழந்தவர்களாக. அப்படி அல்ல, நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். நாங்கள் அந்த தீர்வு முன்மொழிவை வடமாகாண சபையில் கொண்டு வந்த போது அதனை திருத்தம் கொண்டு அதனை நாங்கள் நிபந்தனை போட்டவர்களும், பிறகு நிபந்தனைகளுக்கு அவர்கள் உடன்படாத நேரத்தில் வழங்கிய ஆதரவை வாபஸ் வாங்கிய கட்சியும் மற்றும் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியுடைய பிரதிநிதி மாத்திரம்தான். அங்கே அதில் நாங்கள் சொன்ன விஷயத்தில் ஒன்றும் வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமானது. அதில் நாங்கள் சொன்னோம், கிழக்கு மக்களுடைய அபிலாஷைகளை விருப்பங்களை தெரிந்து கொள்ளாமல் வடகிழக்கு இணைப்பு மேற்கொள்ளப்படக்கூடாது என்ற விஷயத்தை தெளிவாக சொன்னோம். நான் பிறகு ஊடகங்களிலே பரவலாக நான் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தேன். ஒரு என்னுடைய ஒரு பகிரங்க உரையில் சொல்லியிருந்த விஷயம், வடகிழக்கு இணைப்பு என்பது கிழக்கு முஸ்லீம்களுடைய தலையிலே மீண்டும் ஒரு முறை திணிக்கப்படக்கூடாது என்ற விஷயத்தை தமிழ் தலைமைகள் சொன்னோம். இந்த ஒரு விஷயம் இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம், அது அந்த வடகிழக்கு இணைப்போடு சம்பந்தப்பட்டது. இந்த வரலாறுகளை பற்றி பேசுகிற போது அவர் சொன்னார்கள், தனித்தரப்பு என்பது எங்களுடைய ஒரு பெரிய அபிலாஷையாக இருந்தது சொன்னார்கள். உண்மைதான். 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்தபோது எங்களை பற்றி பேசுவதற்கு பிரதிநிதிகள் இல்லை என்பதன் காரணமாகத்தான் அந்த இயக்கத்துக்கு மக்கள் ஆணையம் வழங்கினார்கள். அதற்கு பிறகு முதலாவதாக வந்த பேச்சுவார்த்தை 2002ஆம் ஆண்டு முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு இயக்கமாக கட்சியாக வளர்ந்ததுக்கு பிறகு மக்கள் ஆணை பெற்றது பிறகு நோவேருடைய அந்த பேச்சுவார்த்தை. அதில் நமக்கு தெரியும், முஸ்லீம்களை தனித்தரப்பாக உள்வாங்குவதற்கு காட்டப்பட்ட சுத்துமாத்துகள். 2ஆம் சுற்றில் உங்களை உள்வாங்குவோம் சொன்னார்கள். 2ஆம் சுற்று நடைபெற்ற போது இல்லை, இது 2ஆம் சுற்று இல்லை, 1ஆம் சுற்றின் 2ஆம் கட்டம் என்று அதுக்கு விளக்கம் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதிலெல்லாம் விரக்தி அடைந்துதான் இவர்களெல்லாம் வெளியில் வந்து அந்த விஷயத்தை செய்தார்கள். இப்படி நடந்து கொண்டு போனது, அது உண்மை. ஆனால் என்னிடம் அதை நான் பகிரங்கமாக சொல்ல வேண்டும், சௌர் அத்தாவுல்லா அவர்கள் இந்த நிலைப்பாட்டுக்கு முரண்மான ஒரு விஷயத்தை ஒரு கட்டத்திலே சொன்னார்கள். அதாவது 2005ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு பகுதியிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் விடுதலை புலிகளோடு ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கினார்கள். முதலாவது பேச்சுவார்த்தை ஜெர்மனியிலே நடந்ததாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போது இவர் தனித்தரப்பு வேண்டும் என்று வலியுறுத்தி அரசியல் அந்த நிலைப்பாட்டை சொன்னவர்கள் தொடர்பில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அத்தாவுல்லா போன்றவர்கள், ஏன் அப்படின்னா இந்த சுற்றிலே முஸ்லீம்கள் தனித்தரப்பாக கலந்து கொள்கிற தனித்தரப்பு கோரிக்கையை நீங்கள் முன்வைக்கவில்லைன்னு சொன்ன நேரம் நீங்கள் அத்தாவுல்லா ஒரு விளக்கத்தை சொன்னார்கள், இல்லை அரசாங்கம் எங்களுடைய நலன்களை உள்வாங்கும், அரசாங்கத்தில் நாங்கள் அங்கமாக இருக்கிறோம். இது ஒன்றுக்கொண்டு முரணான ஒரு நிலைப்பாடு. இது பொருத்தமான சபை என்று நினைக்கிறதுக்கு அதுக்குடைய விளக்கத்தை நீங்கள் சொல்ல முடியும். எனவே தனித்தரப்பு என்பதோ அல்லது வடகிழக்கு இணைப்பு என்பதெல்லாம் எங்கள் அரசியல் சௌகரியங்களுக்கான கோஷங்களாக இருப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்களுக்கான கோஷங்களாக, மக்களுக்கான பொதுவான நிரந்தரமான நிலைப்பாடுகளாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்கள் சார்ந்த விடயங்களை பற்றி பேசுகின்ற போது மக்களுக்கான ஒரு வாக்கெடுப்பின் மூலமாக இந்த விடயம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உங்களுடைய பிரதிநிதி வலியுறுத்தி என்றால் 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அது இல்லையா? கிழக்கிலே மட்டும் நடத்தப்படுகிற ஒரு சர்வஜன வாக்குறுப்பை மூலம்தான் வடகிழக்கு இணைப்பு நிரந்தரமாக்கப்படும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது தமிழ் தரப்பிலே வடகிழக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை பேசுகிற யாரும் அதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுப்பதை காணவில்லை. 2 மாகாணங்கள் இணைந்து இணக்கம் தெரிவிக்கிற போது அதனை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதிர்வு நிகழ்ச்சியிலே நாங்கள் முன்னாள் அமைச்சரிடம் கேட்பதற்காக நான் வைத்த ஒரு சில கேள்விகளை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். இருந்தாலும் நான் அந்த கேள்வியை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்னும் 1-2 கேள்விகள் இருந்தால் கேட்டுவிடுங்கள், எனக்கு வேலை இலகுவாகிவிடும். கருத்துக்கள் உங்களிடம் நான் கேட்க இருந்த கேள்வியும் அதுதான். என்னவென்றால், நீங்கள் அந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்திருந்த போது பாதுகாப்பின்மை இருந்தது, முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்கள், பல பேர் கொல்லப்பட்டார்கள், பள்ளிவாயல்கள் தாக்கப்பட்டன என்கின்ற தொடர் குற்றச்சாட்டுக்களை சொன்னீர்கள். அதே போன்று கிழக்கு மாகாணம் பிரிந்ததன் பிற்பாடு முஸ்லிம்கள் சௌகரியமாக இருந்தார்கள் என்ற அர்த்தம் அல்ல. கிழக்கு மாகாணம் பிரிந்ததன் பிற்பாடு தான்
இந்த அலுத்கமை பேருவலை சம்பவம் என்பது மிக முக்கியமான காரணம். நான் நினைக்கின்றேன் உங்களுடைய வீழ்ச்சிக்கு பிரதான காரணமாக கூட அது இருந்திருக்கக்கூடும். அதே போன்று இந்த கிரீஸ் பூதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நாங்கள் அந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திருந்தோம். என்னால் உறுதியாக கூட உங்களிடம் கேட்க முடியும். நீங்கள் அது குறித்தான அசிரத்தையோடு இருந்ததான ஒரு கருத்தும் எங்களிடம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான சூழலில் கிழக்கு பிரிந்திருப்பது என்பது ஒரு தீர்வாக இருக்கும் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போன்றுதான் அவர் அந்த வேகாம பிரச்சினை தொடர்பான கேள்வியை கேட்டிருந்தார். இதே போன்று பல இடங்களிலும் இன்று இந்த காணி பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலே இருக்கின்றது. கடந்த ஆட்சியின் போதும் பல கோரிக்கைகள் அப்படியே கிடப்பில் இருக்கின்றன. உரிமைசார் விடயங்கள் நிறைவேற்றப்பட்டதான வரலாறுகளே இல்லை. எனவே இப்படி பார்க்கின்ற போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய எண்ணப்பாடு நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்து தீர்வு அமையும் என்று நாம் நம்பினாலும் வடக்கு கிழக்கு இணைவதாலோ பிரிவதாலோ ஒன்றும் ஆகப்போவதில்லை என்கின்ற கருத்துக்கு வருவதற்கான வாய்ப்பும் இங்கே இருக்கிறது. அந்த கேள்வியை அப்படியே நிறுத்தி கொண்டு இன்னும் ஒரு கேள்விகளையும் எனக்கு உதவியாக கேட்டுக்கொள்கிறேன். நான் உண்மையிலே நான் இந்த முரண்படுவதற்காக அல்ல, சில விஷயங்களை சுட்டி காட்டுவதற்காக சொல்ல வேண்டும். இந்த உரிமைசார் அரசியலில் நாங்கள் எப்போதும் இருக்கிறோம். நான் இங்கே சொல்ல வருகிற விஷயம், நமது கட்சிகளும் பொதுவாக கட்சிகள் முஸ்லிம் தமிழ் சமூகமாக இருக்கலாம், முஸ்லீம் சமூகமாக இருக்கலாம், கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் விஷயங்களை நிலைப்பாடுகளை தங்களுக்கு சௌகரியமான நிலைப்பாடுகளை மக்களுக்கு ஒரு நிலைப்பாடுகளாக சித்தரிக்க முற்படுகிறார்கள் பல சந்தர்ப்பங்களிலே. உதாரணமாக உரிமைகளுக்காக பேசுவது. உரிமைகளுக்காக பேசுவதால் விடுதலை புலிகளின் காலத்தில் நடக்கிற அநியாயமும் உரிமைக்கு எதிராக பேச வேண்டிய விஷயம்தான். மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய காலத்தில் நடக்கிற விஷயங்களும் உரிமைக்காக பேச வேண்டிய விஷயம்தான். ஆனால் கடந்த ஆட்சி, அதை நீங்கள் தெளிவாக சொன்னீங்க, கடந்த ஆட்சியின் போது 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்தது பிறகு ஜனாதிபதி அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ நாட்டுக்கு சொன்ன விஷயம் என்ன? இந்த நாட்டில் சிறுபான்மை என்கிற மக்கள் இனி இருக்க மாட்டார்கள். நாங்கள் நினைத்தோம் அந்த உண்மையில் எல்லோரும் சமத்துவமாக பேணப்படுவார்கள், எல்லோரும் சமத்துவமாக பார்க்கப்படுவார்கள் என்று நினைத்தோம். ஆனால் நடந்தது தலைகளாக நடந்தது. எனவே தான் முஸ்லீம்கள் மிகவும் ஓரங்கட்டப்பட்டால் அந்த வரலாறுகளை நாம் பட்டியல் போட விரும்பவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் முஸ்லீம்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிற அந்த உரிமை குரல்களை முஸ்லீம் சமூகத்தில் அரசியல் களத்திலிருந்து பரவலாக காணவில்லை. நான் அதனை அத்தாவுல்லா மாத்திரம் விரல் நீட்டுகிற விஷயமாக நான் பார்க்கவில்லை, ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது நடக்கவில்லை. எனவே தான் முஸ்லீம் சமூகமாக முடிவெடுத்து இந்த ஆட்சி மாற்றத்தை செய்து. அரசியல்வாதிகள் யாரும் ஆட்சி மாற்றத்துக்கு முஸ்லீம் அரசியல்வாதிகள் பங்களிப்பில்லை, முஸ்லீம் சமூகமாக சேர்ந்து முடிவெடுத்தது. இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இந்த யுத்த தர்மம் பற்றிய ஒரு விஷயத்தையும் சொன்னார்கள். யுத்த தர்மம் என்கிறது கூட அது ஒரு 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 மாபெரிய பெருமதியான ஒரு விஷயம், ஒரு 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 விழுமியம். இதை நாங்கள் எங்களுக்கு சௌகரியமாக மாத்திரம் பாவிக்க போகிறோமா? விடுதலை புலிகளுடைய யுத்த தர்ம மீறல்களை மாத்திரம் பற்றி பேச போகிறோமா, அல்லது இராணுவத்துடைய யுத்த தர்ம மீறல் பற்றி பேசுவதற்கு நாம் ஏன் தயங்குகிறோம்? இந்த இடத்தில் நான் தெளிவாக சொல்ல வேண்டும். உதாரணமாக இறுதிக்கட்ட யுத்தத்திலே தமிழ் மக்களுக்கு இராணுவம் அநீதி இழைத்தது, மனித படுகொலை நடந்தது என்று தமிழ் மக்கள் கருதினால், குறைந்தபட்சம் அவர்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதில் முட்டுக்கட்டையாக கூட நாங்கள் இருக்கக்கூடாது. இது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் முஸ்லீம் தலைமைகள் அப்படி நடக்கவில்லை. ஜெனீவா வரை சென்று இல்லை நடந்ததெல்லாம் சரியானதுதான் என்று சொல்லுகிற அளவுக்கு. எனவே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி எப்போதுமே முஸ்லீம் சமூகத்துக்கான நீதி, தமிழ் சமூகத்துக்கான நீதி என்று பாரபட்சமான நீதியை பேசவில்லை. நீதி என்பதே பாரபட்சத்துக்கு அப்பாற்பட்டது. தர்மம் என்பது மத, இன, பிரதேச அடையாளங்கள் எல்லாவற்றையும் கடந்த ஒரு நீதியான ஒரு விஷயம். அதைத்தான் நாங்கள் முன்னிறுத்துகிறோம். எனவே எங்களுடைய எல்லா முன்மொழிவுகளிலும் எல்லா அரசியல் நிலைப்பாடுகளிலும் இந்த நீதி தர்மம் என்கிற விஷயத்துக்கு நாங்கள் முதன்மைப்படுத்துகிறோம். எனவே தான் அதை நான் சொல்லுவேன். என்ன பொதுவாக இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு சௌகரியமாக பேசுவது. யுத்த தர்மம் சௌகரியம், மனித உரிமை எங்களுக்கு சௌகரியமாக பேசுவது, எங்களுக்கு தேவைப்பட்டால் மனித உரிமையை பற்றி பேசுவது, தேவையில்லாவிட்டால் புறந்தள்ளுவது, சட்டம் ஒழுங்கு எங்களுக்கு அவசியம் என்றால் சட்டம் ஒழுங்கை பேசுவது, எங்களுக்கு தேவையில்லாவிட்டால் சட்டம் ஒழுங்கை மீறுவது. இந்த அரசியல் அணுகுமுறைக்கு நாங்கள் முற்றிலும் எதிரானவர்கள். இது பொதுவாக எங்கள் சமூகத்திலே எங்களுடைய அரசியல் இருக்கிற பெரிய ஒரு குறைபாடாக நான் சொல்லுவேன். சுருக்கமான சில கேள்விகள் முஷரஃப் என்னிடம் இருக்கிறது. நீண்ட உரையாளர்களுக்கு மத்தியில் எங்களுடைய நேரமும் மிக சுருக்கமாக இருப்பதனால் ரஹ்மான் அவர்களிடம் விட்டு சென்ற அதே இடத்திலிருந்தே தொடர்கின்றோம். இந்த சௌகரியத்தை முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கலாம், தமிழ் தலைமைகளாக இருக்கலாம், முஸ்லீம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ரஹ்மான் அவர்கள் சொன்னது போல மக்கள் சார்பாக இல்லாமல் அரசியல் கட்சிகள் சார்ந்ததாக இருப்பதாக குறிப்பிடுகின்றார். உண்மையிலே நீங்கள் 2005ஆம் ஆண்டில் விட்டு சென்றீர்கள். அந்த 2005ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் முஸ்லிம்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதாக வாக்குறுதி அளித்தார் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆகவே அந்த இடத்திலிருந்து தொடரலாம், அவருடைய கேள்விகளிலிருந்தே தொடரலாம். ஏன் அவ்வாறான நிலைப்பாடுகளை முஸ்லீம் தலைமைகள் எடுக்கின்றன, நீங்கள் உட்பட?
அதாவது இந்த ரஹ்மான் அவர்களுடைய ஒரு விடயத்திலே நான் உடன்படுகிறேன். அதாவது அவர்களுடைய சௌகரியத்துக்காக பேசுவது அரசியல் தலைமைகளுடைய அவர்களுடைய அந்த சௌகரியங்களுக்காக பேசியதனால் மாத்திரம்தான், அந்த சௌகரியங்களுக்காக பேசி வாக்கை மாத்திரம் எடுப்பதும் மக்களை சூடாக்குவதும் என்கின்ற நிலைகளினால்தான் இந்த நாட்டிலே இவ்வளவு பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். மக்களினுடைய சௌகரியங்களுக்கு அல்லாமல் தங்களுடைய சௌகரியங்களுக்காக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்ற பொழுது அதனை பெருசாக்குவது, உதாரணமாக ஒரு இனக்கலவரம் அல்லது இரண்டு பேருடைய சண்டை அல்லது முரண்பாடுகள் வருகின்ற பொழுது ஊடகங்களும் அரசியல் தலைமைகளும் அதனை நிறுத்துவதற்காகவும் சமாதானத்தை கொண்டு வருவதற்காகவும் தொழிற்பட வேண்டும். அதுதான் வரலாற்றிலே நாங்கள் கண்டிருக்கிற உண்மைகள். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே சில அந்த நிகழ்ச்சிகள் தங்களுடைய சௌகரியங்களுக்காக பெரிதுபடுத்தப்படுவதும் மக்களை சூடாக்குவதுமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த விடயத்தில் நான் உடன்படுகிறேன். 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு, இந்த யுத்த நிறுத்தத்தின் பிறகு, யுத்த நிறுத்தம் அல்ல ஆட்சி மாற்றத்தின் பிறகு இனத்தீர்வு தொடர்பான விடயங்களை பற்றி ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். உண்மையில் சர்வ கட்சி மகாநாடு என்று பிரதித்துவம் சபைகள் அமைக்கப்பட்டு, நான் நினைக்கிறேன் அவருடைய தலைமையிலே எல்லா கட்சிகளும் போய் அவர்களுடைய அந்த விடயங்களை பேசிக்கொண்டிருந்ததை நான் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இங்கு யாரும் ஒரு சிறந்தவர்கள் அவர்கள்தான் 100% சிறப்பு என்று சொல்வதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அது பொதுவாக ஒரு 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 பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய அரசியல் தலைமைகளுக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது சிறுபான்மைகளை பற்றி. அது எல்லோரிடத்திலும் இருந்து வந்திருப்பதனை யாரும் மறக்க முடியாது. அதற்குள் சிலதை தேடுகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க முடியும். இதற்கிடையில் மிக ஒரு 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 இங்கே இருக்கின்ற ஒரு பாரதூரமான விடயத்தை நாங்கள் வெளியே வைத்துக்கொண்டு இந்த 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 தலைப்பிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இங்கு ஒரு பாரதூரமான விஷயம் இருக்கிறது. அதை நான் சொல்லியாக வேண்டும். வெளிநாட்டு தலையீடுகள், இந்த வடகிழக்கு இணைப்பு, பிரிப்பு, யுத்தம் எல்லாவற்றிலும் உள்ள வெளிநாட்டு தலையீடு. உதாரணமாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அது தெரிந்திருக்கும். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு கிழக்கு மாகாணம் தேவை, திருகோணமலை தேவை, சீனாவுக்கு தேவை, நோர்வேக்கு தேவை, அமெரிக்காவுக்கு தேவை. எல்லோருக்கும் அந்த அமைவிடம் தேவையாக இருக்கிறது. வடமாகாணத்தினுடைய அரசியல் தலைமைகளுக்கும் அது வேண்டும். ஏனென்றால் அது அவ்வளவு ஒரு செழிப்பு வாய்ந்த மிகவும் இயற்கையான பல அம்சங்களை கொண்டொரு இடம். அந்த போராட்டம் இதற்குள்ளே மறைந்திருக்கிறது. உதாரணமாக நான் முன்பு ஒரு இடத்திலே சொன்னேன், இந்த போராட்ட குழுக்கள் எல்லாம் கடைசியிலே ஆயுதம் தாங்கியவர்கள் வேறு நாட்டினுடைய ஒரு கைபொம்மைகளாக மாறி தொழிற்பட்ட விடயங்கள். அதிலே ஒன்று ரஜீவ்காந்தியினுடைய நிலைமை. ரஜீவ்காந்தியை விடுதலை புலிகள் ஏன் கொன்றார்கள்? இந்தியாவினுடைய இந்த பெரிய தலைவரை ஏன் கொன்றார்கள்? அமைச்சர்களே, அவர்களே மன்னிக்க வேண்டும், மிக குறுகிய ஒரு நேரம் இருப்பதனால் நேரடியான சில கேள்விகளுக்கு வருகின்றோம். இதை நான் சுருக்கமாக இந்த கேள்வியோடு சேர்த்து அதுக்குரிய பதிலை குறிப்பிடுகிறேன். 2005ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய செயற்பாடுகளோடு இணைந்திருந்தீர்கள். எல்லாம் சரி. 2015ஆம் ஆண்டு முழு முஸ்லீம் தலைமைகளும் முஸ்லீம் சமூகமும் மறுபக்கம் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தேவை சிறுபான்மை இனத்துக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் மட்டும் அவர்களோடு இணைந்திருந்தீர்கள். அதை நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த விடயத்தை நான் அவருக்கு சொன்னேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் என்னுடைய சமூகம் அவருடைய குற்றச்சாட்டு நேரடியாக ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அதாவது அவருடைய பதிலிலே ஒரு தெளிவின்மை ஒன்று இருந்ததால் தான் அவர் அப்படி கேட்கிறார். நீங்கள் கூறிய விஷயங்களிலும் கூட இப்பொழுது குறிப்பாக எல்லோரும் 100% அல்ல என்று சொன்னீர்கள். நீங்கள் முன்னாள் ஜனாதிபதியை சொன்னீர்களா, உங்களை சொன்னீர்களா, அல்லது இல்லை முஸ்லீம் தலைமைகளை சொன்னீர்களா என்பது இன்னும் ஒரு விடயம். இப்பொழுது குறிப்பாக எப்பொழுதும் எல்லோருமே சொல்கிற ஒரு விடயம், கிழக்கு மாகாணம் ரொம்ப முக்கியமானது, திருகோணமலை என்பது மிக முக்கியமான இடம், எல்லோருக்கும் இதில் கண் இருக்குது, அமெரிக்காவுக்கு கண் இருக்குது, சீனாவிற்கு கண் இருக்குன்ற விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்கிறார்கள். குறிப்பாக இந்த துறைமுக நகர திட்டம் தொடர்பாக வருகின்ற போது இந்தியாவிற்கான மிக முக்கியமான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அங்கே இருக்கிறது. சீனா இந்தியாவிற்கு எதிரான ஒரு பாதுகாப்பு தளத்தை அமைக்கிறது என்று நீண்ட காலம் பேசப்பட்டது. இன்று நல்லாட்சியில் இப்பொழுது துறைமுக நகர திட்டம் 44% அதிகாரத்தை செய்யப்படுகிறது. இங்கே நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், முக்கியமான 5 மும்பை கம்பெனிகள் இப்பொழுது முதலீடு செய்கின்றன. எனவே அவர்களுக்கு தேவை தொழில், முதலீடு, மூலதனம், பணம். அது மட்டும்தான் அல்லாமல் இந்த பாதுகாப்பு விஷயம், அரசியல் ரீதியான கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் சொன்னது போன்று வெறுமனே நாங்கள் சௌகரியங்களுக்காக சொல்கின்ற விஷயங்களாக இருந்து விரும்போ. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் திருகோணமலை குறித்து பேசுகின்ற போதும் எனக்கு தோன்றுகிறது, உங்கள் கருத்தை நீங்கள் முன்வைக்கலாம். அவர் கேட்ட நேரடி கேள்வி,
முக்கியமான தருணங்கள் வேகாமம் காணி பிரச்சனை தொடர்பாக நீங்கள் அருகிலே இருந்தவர் கூடவே இருந்தவர்கள் உங்களிடம் கேட்காமல் அவரிடம் சென்றிருக்கிறார்கள் என்கிற போது நீங்கள் அதை அவர் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு வந்தார். அதற்கு உண்மையில் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். நான் சொல்லியிருப்பேன். அந்த விடயத்திற்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பதை விடவும் ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்துக்கு நான் அந்த நேரத்தை பாவிக்க நான் நினைக்கிறேன். வேகாமம் அவர்களோடு போய் நாங்கள் சண்டை பிடித்து வந்த வரலாறு. நான் ஏன் அதை கேட்கிறேன் என்றால் இப்பொழுது கிழக்கு மாகாணம் தனியாக பிரிய வேண்டும் என்று சொல்கிறோம். திவிநகம சட்டமூலம் என்பது கேள்வி கேட்க தேவையில்லை, விட்ட இடத்திலே முடிக்கலாம். கேள்வி கேட்ட நேரம் போகிறது. உங்களுடைய பதில் அதை நோக்கியதாக இல்லை என்பதால் தான் நான் கேட்கிறேன். திவிநகம சட்டமூலம் என்பது மாகாண சபைக்கென்று கொடுக்கப்பட்ட கொஞ்ச நஞ்ச அதிகாரத்தையும் பறித்தெடுக்கின்ற ஒரு சட்டமூலம். முஸ்லிம் தலைமைகள் அத்தனையுமே நீங்கள் ஆதரித்து வாக்களித்திருந்தீர்கள். மாபெரும் தவறிழைத்திருக்கிறீர்கள். 18வது திருத்த சட்டம் தொடர்பாக இன்றும் கூட அதே போன்று சிராணி பண்டாரநாயக்காவை பதவி நீக்குவது தொடர்பாகலாம் நீங்கள் உட்பட எல்லாருமே ஆதரவளித்து வாக்களித்தவர்கள். எனவே இன்று வரலாறு நீங்கள் நிறைய பேசினீர்கள். முஸ்லிம் அரசியல் வரலாறு தொடர்பாக பேசுகின்ற போது முஸ்லிம் அரசியல் தலைமைகளினுடைய வரலாற்று இந்த விடயங்களை கலைக்கின்ற போது ஒவ்வொரு தலைப்பிலும் நேரம் எடுத்து பேச வேண்டும். இல்லை, நான் ஏன் சாதாரணமாக பேசிக்கொண்டு போனால் எதற்கு விடையளிப்பது என்ற பிரச்சனை. இந்த கேள்வி ஏன் கேட்டேன் விடை இருக்கிறது. இந்த கேள்வி கிழக்கு வாரியாக கேட்டுக்கொண்டு போனால் எதற்கு விடை சொல்லுங்கள். நான் ஏன் கேட்கிறேன் என்றால் கிழக்கு பிரிவதால் உரிமைகள் எல்லாம் கிடைக்கப்பெற்று நாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கின்றோம் என்ற உங்களுடைய கருத்தை ஏற்க முடியாமல் இருக்கின்றது இந்த காரணங்களால். அதுதான் கிழக்கு பிரிவதால் மாத்திரம். அதாவது அந்த விஷயத்தையே சொல்ல வருகின்ற பொழுது நீங்கள் இன்னும் வேறு கேள்விகளை கேட்கிறீர்கள். அதனால் ஒரு பாரிய பிரச்சனை இங்கே எழுகிறது. சரி, இப்போ இந்த கிழக்கு பிரிவதால் மாத்திரமல்ல, நாட்டில் மொத்தமான அமைதி வேண்டும். இந்த நாட்டில் மொத்தமான அமைதிக்கு பங்கமாக யார் இருக்கிறார்கள் என்பதிலே தான் இப்பொழுது எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. உதாரணமாக பொதுபலசேனா, அதை எடுத்துக்கொள்வோம். பொதுபலசேனா மஹிந்த அரசினுடைய காலத்திலே இப்படி நடந்தது என்ற பிரச்சனையை நாங்கள் எல்லோரும் பேசிக்கொண்டோம். அதன் பிறகு இப்பொழுதும் அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு காலத்திற்கு காலமும் அரசியல் தலைவர்கள் என்கின்ற மிகவும் ஆழமாக அரசியல் செய்கின்றவர்கள் இந்த விடயங்களை கவனமாக அவதானித்திருப்பார்கள். பொதுமக்கள் உடனடியாக அவர்களுக்கு போகாது. பொதுமக்களை பொறுத்தவரை உள்ளரங்கம் போகாது. வெளிப்படையான ஒரு விஷயங்கள் வருகின்ற பொழுது எங்களால் பார்க்க முடியும். உதாரணமாக இன்றைக்கு நோர்வே இந்த நாட்டிலே இருக்கிறது. நோர்வேயினுடைய ஒரு பிரதிநிதி தான் இந்த பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கன்சல்டனாக இருக்கிறார். இந்த எல்லா விடயங்களுக்கும், இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம், எலக்ட்ரல் ரிஃபார்ம் எல்லாவற்றுக்கும். இந்த நோர்வே ஏற்கனவே ஒரு ஒப்பந்தத்தை செய்து நாட்டை விட்டு வெளியே போனது. அது எல்லோருக்கும் நோர்வேயுடைய பிரதிநிதி அல்ல, ஒரு நோர்வே நாட்டை சேர்ந்தவர். அதாவது நோர்வே நாட்டை சேர்ந்தவர் என்பது இது புட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சிரிப்பான விஷயம். இந்த விடயத்திலே இப்பொழுது பொதுபல சேனையினுடைய ஒரு உறுப்பினரே சொல்லுகின்றார், நாங்கள் ஏற்கனவே நோர்வேக்கு போய் சந்தித்தோம், எல்டிடியினரும் வந்தார்கள், கடல் கடந்த அதாவது டயஸ்போராவை சந்தித்தோம், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பேசினோம் என்ற விடயங்கள் இப்போ வெளியே வருகிறது. நாங்கள் அதை யோசிப்போம். இந்த கலவரங்கள் முஸ்லீம்களை பற்றி மாத்திரம் பேசுகின்ற இந்த பொதுபல சேனா, உதாரணமாக கடந்த வாரம் யாழ்ப்பாணத்திலே பௌத்த சிலை உடைக்கப்பட்டது, புத்தருடைய சிலை, இதற்கு பேசவில்லை. எத்தனையோ அரசியல் தலைமைகளையும் மற்றவர்களையும் கொண்டு குவித்த எல்டிடியை பற்றி பேசவில்லை. தமிழ் மக்கள் யாரையும் பற்றி அவர் பேசவில்லை. தனியாக முஸ்லீம்களை மாத்திரம் பேசிக்கொண்டு ஏசிக்கொண்டு வருவதில் நாங்கள் யூகிக்கின்ற விலகிக் கொள்கின்ற எத்தனையோ விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். இது என்ன? இது அரசியல் தலைமைகள் மற்றவர்கள் மன்னிக்க வேண்டும். இந்த பொதுபல சேனா மிகவும் வேகமாக செயற்பட்ட காலப்பகுதி, நீங்கள் அதிகாரத்தில் இருந்த அந்த மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி இருந்த காலப்பகுதி, அப்போது நீங்கள் இது பற்றி என்ன அவர்களோட பேசிய சந்தர்ப்பங்கள் என்ன விடயங்களை கலந்தார்? முன்னாள் ஜனாதிபதியோடு நான் மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்படுகின்ற அத்தனை அரசியல் தலைவர்கள், மேடையில் இருக்கின்றவர்களில் அரசியல் அங்கு அரசாங்கத்தோடு இருந்தார், ரவுஃபக்கி உட்பட ஃபௌசி எல்லோரும் நாங்கள் போய் பேசியிருக்கிறோம். ஒரு தரம் அல்ல. அவர் அந்த பல சந்தர்ப்பங்களில் அவர் சொன்ன விடயம், அதாவது இந்த விஷயம் யார் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், நான் முடியுமானவற்றை செய்வேன், இவர்களை பெரிதுபடுத்த வேண்டாம், நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் கால ஓட்டத்தில் இப்பொழுது எங்களால் விளங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நான் வெளியே சொல்ல வருகிறேன். இப்பொழுது நாங்கள் அச்சப்படுகிறோம், சிங்கள முஸ்லீம் கலவரங்களை வடகிழக்குக்கு வெளியிலே உருவாக்கி
மீண்டும் சிங்கள மக்களோடு முஸ்லீம்கள் வாழ முடியாது என்கிற கோஷங்களை உருவாக்கி வடகிழக்கு இணைப்புக்கு சாதாரணமாக அதற்கு சாதகமாக இவர்கள் செயற்படுகிறார்களா, பின்னணியில் யாராவது வெளிசக்திகள் இருக்கிறார்களா என்ற அச்சம் நாங்கள் ஏற்கனவே சிந்தித்தது இப்பொழுது நிரூபணமாகிக் கொண்டு வருகிறது. என்றால் நல்லாட்சி வந்ததன் பிறகும் இவர்களுடைய வாய்கள் இன்னும் அடங்கவில்லை. ஆக முகம்மது நபியை பற்றியும் நல்லாட்சி உருவானதன் பிறகுதான் பேசிக்கொண்டிருக்கிறார் அவதூறான அந்த சூழ்நிலையிலே. எனவே நான் இதை சொல்வதற்கு காரணம், கலவரங்கள் வருவதற்கு இதற்கு பின்னால் இருப்பவைகளை மஹிந்த என்று மாத்திரம் நாங்கள் முட்டு போட்டு விடாமல் இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று அரசியல் தலைமைகள் ஆராய்ந்தே ஆக வேண்டும். இன்னும் பேச வேண்டும், பொதுமக்கள் பேச வேண்டும். அதற்கு ஒரு சிறிய ஒரு தடயமாகத்தான் நான் இதனை சொல்லியிருக்கிறேன். ஏன் இவ்வளவு கர்மங்களையும் செய்த விடுதலை புலிகளை பற்றி பேசாமல் முஸ்லீம்களை பற்றி ஏன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் மாத்திரம் போதும் என்று நான் நினைக்கிறேன். அந்த விஷயத்துக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களிடம் இறுதியாக ஒரு சில நிமிடங்களை பகிர்ந்து கொள்ளலாம். காரணம், ஒரு குறுகிய நேரம் தான் இருக்கிறது. நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் தவிசாளர், நீங்கள் குறிப்பாக மக்கள் சார்பான பல விடயங்களை உங்களுடைய பேச்சின் மூலமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். மக்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை வழங்குவதன் மூலமாக மக்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்கும். ஆகவே குறிப்பிடுங்கள், இப்போது கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மாகாணம் வடக்கோடு இணைய வேண்டும் என்ற அந்த கருத்தில் முஸ்லீம்களில் மாத்திரமல்ல தமிழ் மக்களிடமும் ஒரு சில முரண்பாடுகள், மனக்கசப்பான கருத்துக்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படை நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகள் இவை. ஆகவே இவை இணைகின்ற போது கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயங்களும் இருக்கின்றது. அதுபோல நீங்கள் குறிப்பிடுகின்றது போல முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, தமிழ் பேசுகின்ற கிழக்கு மாகாண மக்களும் கூட ஒரு சில கேள்விக்குறியோடு தான் இருக்கின்றார்கள். ஆகவே தெற்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான பிரதான காரணம் தமிழ் தரப்பு ஒன்றாக இணைந்துவிடக்கூடாது. அது ஜேவிபியாக இருக்கலாம் அல்லது ஏனைய இனவாத ரீதியான சில கட்சிகளாக இருக்கலாம். அவ்வாறான எதிர்ப்பை தெற்கு சந்திக்கின்ற போது தெற்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கின்றது. இப்போது வடக்கு கிழக்கு பிரிந்து இருக்கின்றது. என்ன நினைக்கின்றீர்கள்? இப்போது தெற்கு தெற்கு ஒன்று சேர்ந்து இருக்கின்றது. இங்கே கட்சிகளாக இருக்கலாம், இங்கே இருக்கின்ற அமைப்புகளாக இருக்கலாம், ஒன்று சேர்ந்து ஒரே நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார்கள். ஆனால் வடகிழக்கு தமிழ் முஸ்லீம் தரப்புகள் பிரிந்து இருக்கின்றது. ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் பற்றி குறிப்பிடுங்க. வடகிழக்கு இணைந்து உரிமைக்காக போராடுகிற போது ஒரு பலமாக இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த வடகிழக்கு இணைப்பு சாத்தியம் இல்லை என்பதற்கான காரணத்தை பற்றி பேசுகிற போது மக்களுடைய அபிலாஷைகளைத்தான் நாங்கள் முதன்மைப்படுத்துகிறோம். மக்களுடைய பார்வை முதல்ல ஆரம்பத்தில் இது மிக சாதாரண விஷயம். கிழக்கிலே ஒரு கணிசமான அரசியல் பலத்தை கொண்டிருக்கிற மக்கள் வடகிழக்கு இணைக்கப்படுகிற போது உடனடியாக அந்த அரசியல் முக்கியத்துவத்தை இழந்து விடுகிறார்கள். இந்த எப்போவுமே ஒரு ஜனநாயக பிரதித்துவ அரசியல் முறையிலே மக்களுடைய அந்த அரசியல் பலம், பிராந்திய ரீதியான அரசியல் பலம்ங்கிறது மிக முக்கியமானது. அதனை எதற்காக விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று முதல் மக்களுக்கு எனவே தான் ஆரம்பத்திலே சொன்னேன், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளில் ஏதாவது ஒன்றை தீர்ப்பதற்கு அதை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றால் அப்படி ஒரு பிரச்சனை காணவில்லை. தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வடக்கு வடக்காகவும் கிழக்கு கிழக்காகவும் இருக்கத்தக்கதாக தீர்க்க முடியும். இங்கு எங்கு பிரச்சனை தொடங்கி இருக்கிறால், காலங்காலமாக தமிழ் தரப்பு முஸ்லீம்களை அரசியல் ரீதியாக அங்கீகரிப்பதில் ஒரு தயக்கத்தை காட்டுகிறார்கள். அந்த தயக்கத்தை பல வழிகளில் நாங்கள் பார்க்கலாம். 2 உதாரணங்களை நான் சொல்கிறேன். எப்போதுமே முஸ்லீம்களை பற்றி பேசுகிற போது தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு பொதுப்படையான அடையாளத்தை போடுவார்கள். இது இல்லை, நாங்கள் உங்களை அரவணைக்கிறோம் என்று தமிழ் தரப்பு நியாயம் சொல்லப்பட்டாலும் முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் எங்களுடைய அரசியல் அடையாளத்தை மலினப்படுத்துகிறீர்கள் என்றுதான் பார்க்கப்படுகிறது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மொழி என்பது அவர்களுடைய அரசியலுடைய பிரதானமான அடையாளம். முஸ்லீம்களை பொறுத்தவரையில் தமிழ் மொழி என்பது முஸ்லீம்களுடைய அரசியல் அடையாளம் அல்ல. முஸ்லீம்களுடைய அரசியல் அடையாளம் அவர்களுடைய மத கலாச்சார பாரம்பரியங்களோடு ஒட்டிய அம்சங்கள். எனவே தான் முஸ்லீம் அரசியல் என்று நாங்கள் அதனை தனியாக அடையாளப்படுத்துகிறோம். எனவே தமிழ் சமூகத்தில் இருந்து வருகிற அந்த அணுகுமுறை முஸ்லீம் சமூகத்தில் அரசியல் அடையாளத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்திருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக காலங்காலமாக அது இல்லை. இது நான் முஸ்லீம்களுடைய அரசியல் அடையாளத்தை தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்வதில் காட்டுகிற தயக்கத்துக்கான ஒரு உதாரணமாக சொன்னேன். 2வது உதாரணம் தான், இதுவரை நடந்த எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் முஸ்லீம்களை ஒரு தனியான ஒரு அழகாக பேசுவதற்கு அனுமதிக்காமல் போனது, அதற்காக பல காரணங்களை சொல்லி ஏமாற்றியது என்பது. எனவே முஸ்லீம்கள் மத்தியிலே ஒரு நிரந்தரமான ஒரு பயம் இருக்கிறது. எங்கள் அரசியல் அடையாளத்தை தொலைத்து விடக்கூடாது, எங்கள் அரசியல் பலத்தை சிதைத்து விடக்கூடாது. எனவே முஸ்லீம் மக்கள் அதனை இப்போ உள்ள சூழலிலே எந்த காரணத்துக்காகவும் விட்டுக் கொடுப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. இதற்கு ஒரு நீண்ட பயணம் போன்றிருக்கிறது. அண்மையிலே நான் தமிழ் தரப்பிலிருந்தும் சில முற்போக்கான அரசியல்வாதிகள் இந்த விஷயத்தை பேசியதாக நான் கேள்விப்படுகிறேன். உதாரணமாக ஒரு 10 வருடம்
தமிழ் சமூகமும் முஸ்லீம் சமூகமும் இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த இணைந்து பணியாற்றுதல் என்பது வடக்கு கிழக்கு இணைத்து விட்டு பணியாற்றுவதல்ல. வடக்கும் கிழக்கு தனித்தனியாக இருக்கத்தக்கதாக எமது பொது பிரச்சனைகளை தீர்ப்பதில், பரஸ்பரம் நாம் அனுசரிப்பதில், அரவணைப்பதில், இரண்டு பக்கங்களில் உள்ள நியாயங்களை ஏற்றுக்கொள்வதில் நாம் நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. அதுக்கு நீண்ட காலம் தேவை. துரதிர்ஷ்டமாக கடந்த காலம் அது தவற விடப்பட்டிருக்கிறது. வருங்காலத்திலாவது அது நடக்க வேண்டும். நடந்ததற்கு பிறகுதான் இந்த விஷயங்கள் சில நேரம் ஒரு 10-15 வருட கால ஓட்டத்திலே பரஸ்பர நம்பிக்கை வருகிற போது நான் இன்னமும் தெளிவாக சொல்கிறேன். கிழக்கு மாகாண முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அரசியல் பலம் அப்படி இருந்தாலும், கிழக்கு மாகாணம் தனியாக இருந்தாலும் தீர்க்கப்படாத பிரச்சனை இருக்கிறது. காணி பிரச்சனை மிக முக்கியமானது. உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 26%, 25-26 வீதமாக நாங்கள் வாழ்கிறோம். எத்தனை வீதமான காணிகளை கொண்டிருக்கிறோம்? 3 வீதமான காணிகளை கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னமும் தமிழ் தரப்பில் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு முஸ்லீம்கள் காணிகளை அபகரித்திருக்கிறார்கள். எனக்கு பெரிய புதினமாக இருக்கும். இதை எங்கிருந்து சொல்கிறார்கள்? அம்பாறையிலே எத்தனை விதமான காணிகளை முஸ்லீம்கள் வைத்திருக்கிறார்கள்? ஒரு 15 வீதத்துக்கு குறைவான, ஆனால் 40 வீதத்துக்கு அதிகமான மக்கள் அங்கே வாழ்கிறார்கள். திருவண்ணாமலையில் அப்படி. எனவே நாங்கள் தமிழ் தலைமைகளோடு நேரடியாக பேசியிருக்கிறோம். கிழக்கில் நீங்கள் உங்களது அரசியல் வார்த்தைக்கு சார்பாக நான் இந்த விஷயத்தில் இன்னொன்று சொல்ல வேண்டும். இந்த வடகிழக்கு இணைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இதே தலைமைகள், மக்கள் அல்ல, அரசியல் தலைமைகள் கிழக்கிலே இருக்கின்ற முஸ்லீம்களும் தமிழர்களும் ஒன்றாக இருந்து கொண்டு வாழுகின்ற பிரதேசங்களிலே தமிழர்களுக்கென்று சபைகளை பிரிப்பதும், தமிழர்களுக்கென்று பிரதேச சபைகளை, பிரதேச செயலகங்களை உருவாக்கி பிரிந்து கொண்டு போகிறார்கள். எவ்வாறு ஒற்றுமைப்படுத்த? எனவே இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். பொதுவாக இறுதியாக அரசியல் தீர்வு பற்றி பேசுகிற போது, இப்போது யுத்தம் முடிந்து விட்டது, நாங்கள் எல்லோரும் இளைஞர்கள், எல்லோரும் இளைஞர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் சமத்துவமாக வாழ்வோம் வாருங்கள் என்று கேட்டால் தமிழ் சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. இல்லை, நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கென்று தனியான அரசியல் அபிலாஷைகள் இருக்கிறது என்று அதனை அடையாளப்படுத்துவார்கள். என்பது போல நாங்கள் எல்லோரும் தமிழ் பேசும் மக்கள், நீங்கள் எல்லோரும் வாருங்கள், நாங்கள் வடகிழக்கு இணைந்த வடகிழக்கிலே நாங்கள் ஆட்சி புரியலாம் என்று அழைத்தால் அதை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என எதிர்பார்ப்பது யதார்த்தத்துக்கு புறம்பாது, நியாயமானதும் அல்ல. இதில் இவ்வளோ நான் விஷயத்தை சொல்லுவேன். சம்பந்தன் ஐயா அவர்கள் கூட பேசுகிற போது அடிக்கடி சொல்கிறார்கள், இணைந்த வடகிழக்கிலே முஸ்லீம் ஒருவரை முதலமைச்சராக வைப்பதற்கு கூட நாங்கள் தயாராக. இங்கு முஸ்லீம் ஒருவர் முதலமைச்சராக இருப்பதா இல்லையா என்பது பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் முஸ்லீம்கள் முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு முஸ்லீமுடைய பிரச்சனை தீரவில்லை. இதான் யதார்த்தம். எனவே இங்கே போராட்டம் என்பது ஒரு முஸ்லீம் என்கிற ஒரு பெயரை தாங்கி ஒருவரை முதலமைச்சராக நியமித்து விட வேண்டும் என்பதற்கான ஒரு கோரிக்கை அல்லது. இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நான் நினைக்கிறேன், இது எங்கிருந்து தொடங்க முடியும் என்றால், நான் ஒரு ஆலோசனையாகவும் கோரிக்கையாக நான் தமிழ் சமூக அரசியல் பிரதிநிதிகளை நோக்கி சொல்ல விரும்புகிறேன். இன்று உண்மையிலே அவர்கள் கலந்து கொண்டிருந்தால் அதை நேரடியாக சொல்ல வேண்டும் என நான் எதிர்பார்த்து வந்தேன். கிழக்கிலே காணி பிரச்சனையை, தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையே காணி பிரச்சனையை தீர்ப்பது. உதாரணமாக கிழக்கை பற்றி பேசுகிற போது அடிக்கடி சொல்லுகிற விஷயம், கிழக்கிலே சிங்கள மக்களுடைய ஆதிக்கம் கூடுகிறது, குடியேற்றம் கூடுகிறது, காணியை அவர்கள் அபகரிக்கிறார் சொல்லும் விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் மக்களால் முஸ்லிம்களுக்கு காணி தொடர்பாக வழங்கப்பட வேண்டிய விஷயங்களில் ஏன் தீர்வு கொடுக்க தயங்குகிறீர்கள்? எனவே அங்கிருந்து தொடங்குவோம். அங்கிருந்து பிராந்தியமாக பகுதியாக நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் பேசுவோம். நான் நினைக்கிறேன், இவர் நல்ல உதாரணத்தை சௌரா தாவலால் சொன்னார்கள். வடகிழக்கிலே ஒன்றாக வாழ்வோம் சொல்லிக்கொண்டு பிராந்தியமாக தமிழ் பிராந்திய சபை, முஸ்லீம் பிராந்திய சபை என்ற எங்களை உள்ளூராட்சி மன்றங்களை பிரிப்பதும் அல்லது இந்த நிர்வாக அலுவலர்களை பிரிப்பதும் என்பது ஒரு உசிதமான காரியம் அல்ல. எனவே நாங்கள் இணைந்து நீதியாக எங்களுடைய நடைமுறை பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் என்கிற நடைமுறை விஷயங்களை பேச வேண்டும், அதை நிரூபிக்க வேண்டும். அங்கிருந்து தான் நாங்கள் இந்த சாத்தியங்களை யோசிக்க முடியும். இப்போதுள்ள யதார்த்த சூழ்நிலையில் இது சாத்தியமான ஒன்று அல்ல. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் மக்கள் இல்லை, கிழக்கு மக்கள் இல்லை என்பதுதான் உண்மையான விஷயம். ஒரு மிக விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு, மிக குறுகிய நேரத்தில் 7 வரை நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக எங்களுடைய வரலாற்று ரீதியான விஷயங்களை அலசி ஆராய்வதற்கு இது இந்த நேரம் போதுமானதாக இல்லை. எனக்கு ஒரு 2 நிமிஷம் தர முடியும் குறிப்பிட்ட விஷயம். உண்மையிலே இப்போ எங்களுடைய ரஹ்மான் அவர்கள் சொன்னது அந்த பிரிப்புகளில் மாத்திரமல்ல, முஸ்லீம்களுக்கு பாராளுமன்றத்திலே சட்டசபையிலே பிரதிநிதித்துவம் தரக்கூடாது என்பது கூட இந்த தமிழ் பேசுகிறவர்கள் என்கின்ற அப்பொழுதிருந்த சேர்ப்பொன்னம்பலம் ராமநாதன் கூட அதனை சட்டசபையிலே எதிர்த்திருந்த வரலாறுகள் எல்லாம் அங்கே இருந்து வந்திருக்கிறது. அதனால்தான் நாங்கள் இப்போ அண்மையில் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒரு விடயத்தை மக்கள் மத்தியிலே. தமிழ் தலைமைகளுக்கு நாங்கள் சொல்கிறோம், கிழக்கு மாகாணம் தொடர்பாக நீங்கள் பேசுவதாக இருந்தால் கிழக்கிலே இருக்கின்ற அரசியல் தலைமைகள், புத்திஜீவிகள், தமிழ் மக்கள் எல்லோரும் நாங்கள் பேசுவோம். பேசி உண்மையில் தீர்வு இருக்கிறது, இந்த குடியேற்றங்கள், இந்த விடயங்களுக்கெல்லாம் தீர்வு இருக்கிறது.
அந்த தீர்விலே வடகிழக்கு இணைப்புத்தான் என்பதல்ல. உண்மைக்குண்மையாக தமிழர்களும் முஸ்லீம்களும் வடக்கிலும் கிழக்கிலும் 2 தலைமைகள், 2 முதலமைச்சர்கள், தமிழ் பேசுகின்றவர்கள் இருக்கக்கூடியான வரலாறுகள், அந்த ஒரு எதிர்காலம் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பு இங்கே நமது சம்பந்தரையா அவர்கள் கூறுகின்ற அந்த விடயங்கள் உண்மையில் எனக்கு புல்லரித்து போனது. சம்பந்தரையா அதை கதைத்தவுடன் என்றால் ஒன்றுக்குமாக இல்லை, முஸ்லீம் ஒருவரில் இவ்வளவு அக்கறை வைத்து பேசுகிறார் என்பதற்காக புல்லரிக்கவில்லை. இந்த வயதிலும் இவர் இவ்வாறு சொல்லுகிறாரே தைரியத்தோடு என்று என் மேல் புல்லரித்தது. இந்த வயதிலும் இவ்வளவு ஒரு இதனை முஸ்லீம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது அவர் கிழக்கில் உள்ள முஸ்லீம் தமிழ் உறவுகளை தெரிந்து கொண்ட ஒருவர், அனுபவித்த ஒருவர் இதனை முஸ்லீம்கள் மத்தியிலே சொன்னால் இது எடுபடுமா என்று எப்படி நினைத்து சொன்னாரோ தெரியவில்லை. அந்த தைரியத்துக்கு உண்மையிலே அவரை பாராட்ட வேண்டும், எனக்கு மேல் செலுத்தது. நன்றி. நன்றி. இந்த வார அதிர்வு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். இந்த தலைப்பு நீண்ட தலைப்பு, இன்னும் நிறைய விடயங்களை பேச வேண்டும். தமிழ் தரப்பையும் அதுபோல தமிழ் முஸ்லீம் தரப்புகள் ஒரே மேடையிலிருந்து பேச வேண்டிய ஒரு தலைப்பு. இந்த கிழக்கு மாகாணம் வட மாகாணம் இணைய வேண்டும் என்ற கருத்துக்களுடையவர்களையும் இந்த மேடைக்கு அழைத்திருக்க வேண்டும். குறிப்பாக அடுத்து வருகின்ற நிகழ்ச்சியில் நாங்கள் அவற்றையும் செய்ய தயாராக இருக்கின்றோம். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் தவிசாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் அதுபோல முன்னாள் அமைச்சர் தேசிய காங்கிரஸ் தலைவர் அத்தாவுல்லா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி இருவருக்கும். அதிர்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.